திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவல் போரி கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதே தகுமதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிகள் போய மதையானை மத்தல வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் வளர்கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முப்படையிரிதன் முப்படை எழுதிய முப்புறம் எரிசதாட்சி வனுரை ரதமச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுற்பிரமணிபடும் அப்போனம் அதனிடையில் ஆகி அக்குறமகளுடன் சிறுமுருகனை அக்கணமனமருள் பெருமா எனக்கருள் தந்தையும் இந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கரிமேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஊழியர் கோன்று படித்த பொழியர் கோன்றுகள் போற்றி ஆளுநரை கல்விதப்பில் அனைத்துகிறார் வழி போற்றி வாழி திருநாமலூர் வழிகொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாதவுடன் திருத்தாள் போற்றி. எல்லாம் இல்லை சிவகாமி பாலுடன் ஐயா வள்ளல் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரனுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று தைப்பூச இந்த நன்னாளில் சிறப்பு சொற்பொழிவாக நாம் சுவாமியுடைய திருக்கோயிலிருந்து ஒரு பாடலை சிந்தித்திருக்கிறோம். அது என்ன பாடல் என்று கேட்டால், பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா என்ற பாடலிருந்து நாம் சிந்தித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தைப்பூச நன்னாளில் இந்த தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுடைய அந்த சிறப்பை பற்றி இந்த பாடலிலே கூட மிக அருமையாக கூறுகின்றார் நமது அருணகிரிநாதர் பெருமான். மேலும் இந்த பாடலில் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், நமது அருணகிரிநாதர் பெருமான் பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது புறமகள் பாதம் அருளிய மணவாள காது ஒருவெளி காகமுற அருள் மாய நரித்திர மருகோனே காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவர் அசுரர் உலகு ஆடும் வகையொரு சிறை மீளா ஆடும் அயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வலம் வரும் விளையோனே சூத மிகவளர் சோலை மருகு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளே என்று இந்த பாடலில் அருமையாக கூறுகின்றார் நமது அருணகிரிநாதர். முதலில் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், பாதி மதி நதி போது மணி சடை. பாதி மதியை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் யார் என்று சொன்னால் சிவபெருமான். அந்த நச்சனுடைய வேள்வியில் சிவபெருமானை ஒருத்து செய்தார்கள். வேலி செய்த அந்த தக்கன் அவளுக்கு 27 மகள்கள். அந்த 27 மகளையும் சந்திரனுக்கு கட்டி கொடுத்தான் நமது தச்சன். அந்த 27 பெண்கள் தான் 27 நட்சத்திரமாக திகழ்ந்தது. சந்திரன் மிகவும் அழகாக திகழ்ந்த காரணத்தினாலே அவனுக்கு கட்டி கொடுக்க 27 மகள்களையும் தச்சன் அவர்களுக்கு தாய் வார்த்தை கொடுத்தான். கட்டி கொடுக்கும் போது ஒன்று சொன்னான். என்ன சொன்னான் என்று சொன்னால்,
இந்த 27 பேர் மீது ஒருவரிடம் நீ அன்பு குறைவாக நடந்தாலும் உன்னை நான் அழித்து விடுவேன் என்றுதான் அவன் கட்டி கொடுத்தான். ஆனால் அவர்கள் சந்திரனுக்கு ரோகிணி மேல் மட்டுமே விருப்பம், மற்ற யாரிடமும் பக்கத்தில் கூட நெருங்கவில்லை. அப்படி இருக்கின்ற காரணத்தில் மற்றவர்கள்லாம் எல்லாம் போய் என்ன பண்ணிட்டாங்க, நேராக போய் தச்சன்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டேங்கிறாரு, ரோகிணியை மட்டும்தான் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் சேர்ந்து அவரிடம் போய் சொல்ல தச்சனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. கோபம் வரவும் என்ன செய்தார் என்று சொன்னால், ஏற்கனவே வாங்கிய வரத்தின் காரணமாக அந்த சந்திரனை சிறிது சிறிதாக அவருடைய கலைகள் ஒவ்வொன்றையும் தேய்த்தார். ஒவ்வொரு கலைகளும் தேய்ந்து கொண்டே வந்து கொண்டே இருந்தன. கடைசி முடிவில் 3ஆம் பிறையாக இருக்கும் பொழுது சந்திரன் சிவபெருமானுடைய திருவடியை போய் பற்றினார். கடைசி யார் வந்து கூட என்று சொன்னால் சுவாமி ஒருத்தர் கொடுத்தார். நாடும் நகரம் நல்கிற கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவின் பாடி பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா சொல்வான் என்கின்ற அடிப்படையில் சுவாமி ஒருவர் தான் நமக்கு கடைசியாக துணையாக வரும். அப்படி சிவபெருமான் மேல் அவருடைய திருவடியை பற்றிய காரணத்தினால் என்ன ஆகியது என்று சொன்னால், சுவாமி யாராவது திருவடியில் விழுந்தவர்களை தலையில் தூக்கி வைப்பார்களா? அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான். காலில் விழுந்த அவனை தன் தலையில் தூக்கி சூடினார் சிவபெருமான். பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா. முதல் வரியிலே அருளிநாத பெருமான் ரொம்ப அருமையா படிக்கிறார். இரண்டாவது, திருப்புகழை பாட வேண்டும் என்று அருணைநாத பெருமானிடம் முருகப்பெருமானை கேட்டு வாங்கினார். திருப்புகழ் பாடலை சுவாமியை கேட்டு வாங்கிய பாடல் திருப்புகழ். முத்து முத்தாக பாடி என்று கூறினார் அருணைநாத பெருமானிடம். ஆரம்பத்தில் பெண்கள் மேல் மயக்கம் கொண்டிருந்தார். பிறகு குஷ்டம் வந்து பின் திரு அண்ணாமலை கோபுரத்தில் இருந்து வீழ்ந்தார். முருகப்பெருமான் அவரை போய் தாங்கி பிடித்தார். பெருமானே, அடியனை தாங்கியதன் காரணம் என்ன என்று கேட்டார் அருணைநாத பெருமான். அப்படி நான் செய்யாத தவறிலேயே பெருமானே, அடியனை ஆட்கொண்ட விதம்தான் இல்லை என்று முருகப்பெருமானிடம் கேட்டார். அதற்கு முருகப்பெருமான் கூறினார், நீ தவறு செய்த காலத்திலும் கூட உன்னுடைய வழிபாடை நீ விடாமல் செய்த காரணத்தினால் உன்னை தாங்க வேண்டிய சூழ்நிலை அடியும் உருவாகிறது என்று முருகப்பெருமான் அவர். அதன் அடிப்படையில் தான் முருகப்பெருமான் அருணைநாத பெருமானை ஆட்கொண்டு அடியனுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன என்று அருணைநாத பெருமான் கேட்டார். அதற்கு முருகப்பெருமான் கூறினார், சும்மா இரு சொல் அற என்று அந்த ஒரு சொல்லை மட்டும் உபதேசமாக கூறினார். அப்படி சும்மா இது சொல்லற என்றே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தேனே என்று வியப்பாக ஒரு பாடலில் கூட கந்தர் அனுபவி சொல்லியிருப்பார். செம்மான் மகனை திருக்குந்திடன் பெம்மான் முருகன் பெறவான் இரவான். சும்மா இது சொல்லற என்றுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தேனே என்று கூட கந்தர் அனுபவியில் கூட போயிருப்பார். அப்படி சும்மா இருந்து யாரும் சும்மா இருந்து இருக்க முடியாது. சும்மா வந்து யாராலும் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. சும்மா இருந்து 12 ஆண்டுகள் மூளை வெறுத்து உடலை வெறுத்து 12 ஆண்டுகள் தவம் இருந்தார். அந்த தவத்திற்கு காரணமாக 12 ஆண்டுகள் கழித்து முருகப்பெருமான் அவருடைய நாவிலே ஓம் என்று எழுதி முத்து முத்தாக பாடு என்று கூறினார். அப்படி கூறியதும் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்திச்சரவணம் முத்திக்கொரு வித்துக்குறுவரை என போதும் முக்கட்பரம் அற்புச்சுருதியின் முற்பட்டது கற்பில் திருவரும் 30 வர்க்கத்து அமரரும் அடிமேன
10 தலை ரத்தக்கடையோடு ஒற்றைக்கிரி மத்தை இப்பொழுது ஒரு வட்டப்பகல் வட்டத்திலிருவாக பத்தற்கிற ரத்தை கடமைய வச்சைக்குயில் வெச்சத்தன்போடு வஷத்தோடு ரச்சி தருவதும் ஒரு நாள் தித்தித்தைய ஒத்த பறிவுரை நித்தப்பதம் வைத்து பயிரவை திக்கொட்ட நடிக்க கழுவொழுகாட திக்குப்பறி அட்டப்பயிரவது தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்பவிரி சித்திரிகடகை என போத கொத்துப்பற கொட்டை கலவி பிடியன ஒரு கூகை கொப்புற்றன நற்பற்ற உணரை வெட்டிப்படி இட்டு குலகிரி உத்துப்போட ஒத்த போடவள பெருமாளே என்று அருமையாக பாடினார். பெருமானே அடியனுக்கு ஒன்றும் தெரியாது என்று யார் ஒருவருக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறுகின்றார்களோ அங்கே சுவாமி அவர்களை எல்லா விதமான காரியங்களையும் செய்ய வைப்பார் சுவாமி. அப்படி ஒன்றும் தெரியாது என்று சொன்னார். உடனே முருகப்பெருமான் அவரை ஓம் என்று எழுதி முத்து முத்தாக பாட சொன்னார். முத்து முத்தாக பாடி அருளிய பாடல் திருப்புகழ். அப்படி பாடி அருளிய அந்த திருப்புகழில் இந்த சுவாமிமலை திருப்புகழும் உண்டு. அந்த பாடலில் தான் சொல்கிறார், பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரே. நதி என்பது கங்கை, வட்டார ஜீவ நதியாகிய அந்த கங்கையை பெருமான் ஆற்றல் மிகுந்த கங்கையாக வந்த அந்த கங்கையை தன் தலைமையில் சூடினார் நமது சிவபெருமான். பகீரதன் வேண்டார். பகீரதன் என்ற ஒரு அரசன் தன்னுடைய குலகுருவாகிய வசிஷ்டமாமுனியிடம் போய் சென்று என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்க, அதற்கு அவர்கள் அந்த வசிஷ்டமாமுனிவர் கூறினார், அத்தனை பேரும் நரகத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னதும் நமக்கு முன்னோர்கள் நல்ல ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நரகத்தில் இருக்காங்கன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே போல இந்த முன்னோர்கள் எல்லாம் மீண்டும் நற்கதி அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வசிஷ்டமாமுனியிடம் கேட்க, வசிஷ்டமாமுனிவர் கூறினார், இந்த மாதிரி உங்களுடைய பாட்டனார் திலீப சக்கரவர்த்திக்கு 60,000 பிள்ளைகள். அந்த 60,000 பிள்ளைகளும் என்ன அப்போது ஒரு யாகம் நடத்தினார். அந்த யாகத்திற்கு அஸ்வமேத யாகம் என்று பெயர். அந்த அஸ்வமேத யாகத்தில் விடுவதற்காக உள்ள அந்த குதிரையை இந்த அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கும் போது இந்திரன் அதை பார்த்து கொண்டிருந்தார். இந்த யாகம் பண்ணியவர்கள் ஒரு இந்திரனாக பிறப்பார்கள் என்று சொல்லி நம்மளுடைய வேலைக்கு உலை வைத்து விடுவார்களோ என்று சொல்லி உடனே அந்த குதிரையை கொண்டு போய் பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கபிலமாமுனிவரிடம் கொண்டு போய் அதை கட்டிவிட்டு வந்தான் இந்திரன். இவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க, அந்த அசுமேத யாகத்தில் குதிரை. உடனே தன்னுடைய பாட்டனார் திலீப சக்கரவர்த்தி அந்த 60,000 பிள்ளைகளையும் போய் தேடி வர சொன்னான். அத்தனை பேரும் போய் எல்லா உலகத்திலையும் போய் தேடி வந்தார்கள். எங்கேயுமே இல்லை. கடைசியாக பாதாள உலகத்துக்கு போனாங்க. அங்கே கபிலமாமுனிவரிடம் பக்கத்தில் போய் அந்த குதிரை இல்லை. அந்த குதிரை பார்த்தது உடனே இவர் தான் என்ன செஞ்சாரு, அதை கட்டி வைத்து விட்டார் என்று சொல்லி 60,000 பேரும் அம்பு எய்தினார்கள். அந்த அம்பானது எய்த முற்படும் போது கபிலமாமுனிவர் நெற்றிக்கண்ணை திறந்தார். அத்தனை பேரும் சாம்பலானார். அத்தனை பேரும் நரகத்திற்கு சென்றார். இப்பொழுது அந்த 60,000 பேரும் நெற்றிக்கு அடைய வேண்டும் என்று சொன்னால் வசிஷ்டமாமுனிவர் கூறினார் பகீரதனிடம், நற்கதி அடைய வேண்டும் என்றால் கங்கை அவர்கள் மேல் பாய வேண்டும் என்று சொன்னதும் உடனே கங்கையை நோக்கி தவம் செய்தான் பகீரதன். அப்படி பகீரதன் வேண்டும் போது 10,000 ஆண்டு தவம் செய்தான். கங்கா நதி மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கங்கா நதி சொன்னது, நான் வருவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய வேகத்தை யாராலும் தாங்க முடியாது, ஆகையால் நீ சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய் என்று. அப்படி சிவபெருமானிடம் ஒரு 10,000 ஆண்டுகள் தவம் செய்தார். சிவபெருமான் அவருக்கு மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பகீரதன் சொன்னான், கங்கா நதி என்னுடைய பாட்டனார்கள் 60,000 பாய வேண்டும் பெருமானே என்று வேண்டிக் கொள்ள, நீ கங்கையை வர சொல், நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று சுவாமி சொல்ல மறுபடியும் 10,000 ஆண்டுகள் தவம் செய்தான். உடனே கங்கா நதி மிக வேகமாக வந்தது. அந்த வந்த வேகத்தை சுவாமி என்ன செய்தார் என்று சொன்னால், அதை ஆழ்த்த கங்கை அடக்கும் வாட்பொட்டி என்கிற அடிப்படையில்
வேகமாக வந்த அந்த கங்கையை சாமி பக்கத்தில் வந்ததும் அப்படியே அது தாழ்ந்து அந்த ஆற்றலை அடக்க செய்த பெருமான் சிவபெருமான். அதை சொல்கின்ற அந்த பாடலில் பாதி மதி நதி, நதி என்றால் கங்காணி, நதி போது என்றால் கொன்றை மலரை அணிவிக்கக்கூடிய சிவபெருமானை இந்த இடத்தில் கூறுகிறார். பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா. அந்த ஜடாமுடியில் அணிகலன்களாக இந்த கங்கா நதியில் பிறை சந்திரனையும் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா, நாதர் ஆகிய சிவபெருமான் அருளிய குமரேசா என்று இந்த இடத்தில் சொல்கிறார். எப்படி அருளினார் என்று சொன்னால், நாதராக விளங்கக்கூடிய சிவபெருமான் 5 முகத்தோடு ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாவதேவம் சத்யோஜாதம் என்கின்ற 5 முகத்தோடு 6வது முகம்தான் அதோ முகம் என்று பெயர். அந்த முகத்தை எப்படி கொண்டு வந்தார் என்று சொன்னால், தேவர்கள் எல்லாம் சூரபத்மனுடைய துன்பம் தாங்க முடியாமல் போய் கைலாய மலைக்கு சென்று சிவபெருமானை போய் சந்தித்து, பெருமானை உருவோடு தொழில் வேறு ஒன்று நின்றியே பரவியனை அவை பறித்து நிற்பது இரவிய உயிர்க்கெல்லாம் வீடு நின்றும் கர்மமதை எல்லாம் கருதையாவது என்று அந்த தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். பெருமானே உனக்கு முகம் கிடையாது, பெயர் கிடையாது, தொழில் கிடையாது, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இந்த உயிரிழக்கெல்லாம் அருள் அளிக்க வேண்டும் என்று உனக்கு என்று ஒரு உருவம், உனக்கு என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறது. நம்ம சாமி எந்த பேரை சொல்லி அழைச்சாலும் அந்த நாம் தாண்டி வந்து இறைவன் நமக்கு அருள் செய்யும். அப்படி அருள் செய்த இடம் தான் வைத்தியநாதா என்றால் வைத்தியநாதராக வந்தார், முருகா என்றால் முருகா முருகப்பெருமானாக வந்தார், சிதம்பரேசா என்று சொன்னால் சிதம்பரேசராக வந்து அருள் செய்தார், சொக்கநாதா என்று சொன்னால் சொக்கநாத பெருமானாக வந்து அருள் செய்தார். இப்படி ஒவ்வொருவருடைய அன்புக்கு இறங்கி அவரவர்கள் எந்தெந்த நாமத்தை சொல்லி கூறுகிறார்களோ அந்த நாமும் தாங்கி வந்து சிவபெருமான் அருள் செய்வார். அதைத்தான் இங்கே தேவர்கள் எல்லாம் வந்து அந்த இலாயமலையை வந்து கேட்கப்பட்டார்கள். சாமி இந்த உருவம் பேரெல்லாம் தொழிலெல்லாம் எதற்காக எடுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், அத்தனை உயிர்களையும் கடைக்கேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே தவிர எந்த ஒரு காரணமும் அல்ல. அதான் உருவோடு தொழில் வேறு ஒன்று என்றே பரவியனை நீ அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு நம்பிடும் கருவதே எல்லாம் கருணையெல்லாம் கருமாவதே என்று அந்த கந்தபுராணத்தில் அருமையாக சொல்கிறார். அப்படி சொல்லியதும் சுவாமி கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தேவர்கள் எல்லாம், திருமணே ஆதியும் நடுவும் ஈரும் அறிவும் உருவமும் ஒக்கும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து என்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நீ தரல் வேண்டும் என்னையே என்பால் நிகழ்த்து என்றார் என்று அந்த தேவர்கள் எல்லாம் சத்தப்படாதே சத்தப்படாம அந்த தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, கேட்கும் போதே சாமிட்ட போய் இதை செய்ய அதை செய்ய கட்டளையிடக்கூடாது. அதனால அவங்க என்ன சொன்னாங்க தேவர்கள் எல்லாம், ஆதியும் நடுவும் ஈரும். சாமி அந்த குழந்தைக்கு தொடக்கமும் இருக்கக்கூடாது, முடிவும் இருக்கக்கூடாது. ஆதியும் நடுவும் ஈரும், தொடக்கம் நடு இறுதி இந்த 3 இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டார். ரெண்டாவது என்ன சொன்னாங்க, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் இருக்கும். அதுக்கு அருவம் இருக்கக்கூடாது, உருவம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு குழந்தை. அதுக்கு இன்பம் இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது. அதுக்கு போக்கு இருக்கக்கூடாது, வரவு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார். இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஆதி அந்தம் இருக்கக்கூடாது, தொடக்க முடிவு இருக்கக்கூடாது, இன்பம் துன்பம் இருக்கக்கூடாது, போக்கு வரவு இருக்கக்கூடாது. அப்படின்னா இது அத்தனை தன்மையும் சிவபெருமான் ஒருவருக்கு தான் உண்டு, வேற யாருக்குமே கிடையாது. கடவுளுடைய இலக்கணம் என்னன்னா, பிறப்பு இறப்பு பெய்த இருக்கவே கூடாது. அப்படிப்பட்டவர் தான் கடவுளாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெருமை சிவபெருமான் ஒருவருக்கே உண்டு. அப்படி இந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் போய் கேட்க என்ன கூறினார் என்று சொன்னால்,
பெருமானே நீயே குழந்தையாக வர வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க சிவபெருமான் என்ன சொன்னார் என்று சொன்னால், குந்திக்குள் இடத்தையற்க புதல்வடை தரும் என்ன அந்திக்குள் நிகழ்வை அண்ணல் அறிஞராக சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆர்வம் கொண்டார். ஏற்கனவே ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியஜாலம் என்கின்ற 5 முகத்தோடு 6வது ஒரு முகம் அது கீழ் நோக்கி இருக்குமா. அந்த முகம் மட்டும் ஈசான முகம் மேல் நோக்கி இருக்கும், தத்புருஷ முகம் கிழக்க பார்க்க இருக்கும், அகோர முகம் வடக்க பார்க்க இருக்கும், வாமதேவம் தெற்க பார்க்க இருக்கும், சத்தியஜாலம் மேற்க பார்க்க இருக்கும். இந்த 5 முகத்தோடு 6வது ஒரு முகம் அது கீழ் நோக்கி நம்மை போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களை உயிர்ப்பதற்காக அந்த அதோ முகம் என்ற ஒரு முகத்தை பெருமான் இதுவரைக்கும் அந்த முகத்தை யாருக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால், அறிஞர் ஆயோ சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆர்வம் கொண்டார் என்று கந்த புராணத்தில் அருமையாக சொல்வார். அந்த அதோ முகம் இது இதற்கு முன்னால் ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காட்டிக் கொண்டிருந்த அந்த முகத்தை இப்பொழுது எல்லா உயிரும் கண்டு தொட வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த முகத்திற்கு முழுப்பெருமானுடைய அதோ முகம் என்று இங்க அருமையாக அந்த நேரத்தில் கூறியிருந்தார் லட்சியப்ப சிவாச்சாரி. இப்ப அந்த முகத்தை அனைவரும் கண்டு தொடுவதற்காக தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை சுவாமி வெளியே கொண்டு வந்தார். நெற்றிக்கண்ணை திறந்தால் 6 தீப்பொறிகள் வெளியே வந்ததும் அத்தனை தேவர்களும் ஓடினாங்க. இப்ப நடுக்கடல்ல காகம் இருக்கு, அங்க இருந்து தப்பிச்சு போறேன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் எங்க போகும்? நடுக்கடல்ல எங்கேயும் போக முடியாது. அது 6 நாள் எங்க வரணும்? அந்த கப்பல் போச்சு மறுபடியும் வரணும், வேற வழி கிடையாது அதுக்கு. அதனால தேவர்கள் எல்லாம் 5 கைலாய மலை விட்டு ஓடினாங்க. மறுபடியும் எங்க வந்தாங்க? கைலாய மலைக்கு சுவாமி பக்கத்துல வந்துட்டாங்க. 5 ஓடினார்கள். அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் மறுபடியும் சிவபெருமானிடம் வந்து சேர்ந்தார். உமையுமே பயந்தார்கள். அந்த அளவுக்கு அந்த நெருப்பு பொறி 6 தீ பிளம்புகளாக வெளியே வந்தது. அங்கே முருகப்பெருமான் எப்படி வந்தார் என்று சொன்னால், அருளும் அனாதியாய் பழகும் பிரம்மமாய் என்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதிர்த்தனன் நான்கு உலகம் உய்ய என்று லட்சுமி சிவாச்சாரியர் அருமையாக உருவாக்கினர். அப்படி 6 முகங்களும் 6 தீப்பொறிகளாக வந்து முருகப்பெருமான் உதித்தார் என்று சொன்னாரே தவிர அவர் பிறந்தார் என்று சொல்லவே இல்லை. இந்த தைப்பூச நன்னாலே என்ன காரணம் அப்படின்னா, முருகப்பெருமான் இந்த உதித்த நன்னாளை தான் நாம் தைப்பூசம் என்று கூறுகின்றோம். இந்த தைப்பூச நன்னாளில் தான் முருகப்பெருமான் எல்லா உயிர்களும் உலகம் உயிர்வடைவதற்காக முருகப்பெருமான் உதித்தார் என்று சொன்னார். அரும் உருவும் அனாதியாய் பழமும் இரவுமாய் என்ற ஜோதி பிளவு அது ஒரு மேனியாகி அந்த 6 தீப்பொறிகளும் ஒரு மேனியாக ஆகி கருணை முகங்கள் 6, அந்த 6 முகமும் கருணையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு திருமுகம் 6 முகங்களாக அங்கே வெளியே வந்தது. கரங்கள் 12 இந்த கலியுகத்தில் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். 12 திருக்கரம் வச்சுக்கிறான். வள்ளலோட மனைவி வள்ளி என்று பெயர். முருகப்பெருமானுடைய அப்படி 6 திருமுகங்களை கொண்டு முருகப்பெருமான் என்ன செய்கிறார்? அழகாக இருந்து அந்த 6 தீப்பொறிகளும் தாங்க முடியாமல் வாயுவிடம் கொடுக்க, வாயு கொண்டு போய் அக்னியிடம் கொடுக்க, அக்னி கொண்டு போய் கங்கை சத்தமடாக அந்த கங்கை கொண்டு போய் கடைசி சரவண பொய்கையை விட அந்த சரவண பொய்கையில் முருகப்பெருமான் அப்படியே கவர்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம். சரவண பொய்கையில் வந்து அங்கே இருந்ததும் 6 கார்த்திகை பெண்கள், அந்த 6 கார்த்திகை பெண்களும் அந்த கார்த்திகை பெண்கள் இதற்கு முன் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சிவபெருமானிடம் அட்டமா சித்தியை பெற வேண்டும் என்பதற்காக சிவபெருமானிடம் போய் விண்ணப்பித்தார்கள். சிவபெருமான் உபதேசம் செய்யும் போது அவருடைய கவனம் சிதைந்தது. அப்படி சிதையும் போது என்னாச்சு அப்படின்னா,
எப்பயுமே ஞானம் ஒன்று கற்கும் போது சிந்தனை சிதறிவிட்டது என்று சொன்னால் சாபத்திற்கு ஆளாக வேண்டியது. உடனே சிவபெருமான் என்ன செய்தார் என்று சொன்னால், மூலவத்தில் போய் கற்பாறையாக பிறக்க கடவுள் என்று சொல்லி உடனே கல்பாறையாக வந்து பட்டமங்கலத்தில் வந்து இருந்தார். அதற்கு மன்னிப்பு கட்டதும் மறுபடியும் சிவபெருமான் என்ன சொன்னார் என்று சொன்னால், உங்களை தக்க நேரத்தில் வந்து யாம் ஆட்கொள்வோம் என்று அந்த கார்த்திகை பெண்களிடம் கூற அவர் வந்து பட்டமங்கலத்தில் கல்பாறையாக கிடந்தார்கள். அதன் மேல் கிளைகளும் மரங்களும் செடிகளும் வந்து அந்த கல்பாறையை மூடியதும் என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த பக்குவம் அந்த காலத்தில் மறுபடியும் அவர்கள் நல்ல நிலையை அடைவதற்காக உடனே அதன் மேல் பழங்கள் வந்து விழுந்து அந்த கிளைகளை மேல் விழுந்து அந்த கல்பாறை மறுபடியும் தெரிந்ததும் அதற்கு எதுக்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தை கண்டு தரிசித்ததும் உடனே மீண்டும் அவர்கள் கார்த்திகை பெண்களாக மாறினார். அப்படிப்பட்ட கார்த்திகை பெண்களை தான் முருகப்பெருமானுக்கு அவர்கள் வந்துதான் பால் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த கார்த்திகை பெண்களுடைய தவம் தான் என்னவாக இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்படி அந்த 6 கார்த்திகை பெண்களும் முருகப்பெருமானை பால் ஊட்டினார்கள். உடனே உமாதேவியும் சிவபெருமானும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அந்த சரவண பொய்கையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 6 மீன்கள் எப்பொழுதும் இருக்கு. அந்த 6 மீன்கள் யார் என்று சொன்னால், வியாச முனிவருடைய அவருக்கு முன் பிறந்தவர்கள் 6 பேர். அந்த 6 பேரும் அவருடைய அப்பா பராசர முனிவர் என்ற ஒரு முனிவர். அந்த முனிவர்களுடைய பிள்ளைதான் இந்த 6 புதல்வர்கள். வியாச முனிவருக்கு முன் பிறந்தவர்கள் இந்த 6 முனிவர்கள். இந்த 6 முனிவர்களும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சிறு பிள்ளையில் அந்த சரவண பொய்கையில் கையை விட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய அப்பாவாகிய பராசர முனிவர், வேண்டாம், அதில் உள்ள மீன்களும் தவளைகளும் துன்பப்படுகின்றது அப்படின்னு சொன்னார். ஆனா அவங்க கேட்கவில்லை. அது சிறு உடனே கோபத்தில் பராசர முனிவர், நீங்க 6 பேரும் மீனாக இருக்க கடவுள் என்று சொன்னது. உடனே 6 பேரும் அந்த சரவண பொய்கையில் மீனாக தவழ்ந்தார்கள். அப்பொழுது உமையம்மை வந்து முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்கும் போது அந்த பாலானது அந்த சரவண பொய்கையில் சிந்தியதும் அந்த 6 மீன்களும் அதை அருந்தியதும் மறுபடியும் மீண்டும் முனிவர்களாக திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம் சரவண பொய்கை. அப்படி அந்த சரவண பொய்கையில் வந்து சேர்ந்து முருகப்பெருமான் உதித்த அந்த நன்னாள் தைப்பூச நாளாகும். அதைத்தான் இங்கே சொல்கின்றார், நாதர் அருளிய குமரேசா. நாதராகிய சிவபெருமான் அருளிய, அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய, நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த, நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய என்று பொருள். சாமி தோன்றத்தான் செய்வாரே தவிர அவர் பிறப்பு கிடையாது. பெண்மான் முருகன், பிறவான் இளவான். சிவபெருமானுடைய பிள்ளை எப்படி இருப்பாரு? இப்ப நீங்க இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்க, இப்ப வளர்ந்துருக்கீங்க. இப்ப சின்ன குழந்தையா இருக்கிறது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்ப நீங்களும் அதே ஆள் தான், குழந்தையா இருக்கிறதும் அதே ஆள் தான். அதே போல சிவபெருமானை குழந்தையாக பார்த்தால் முருகப்பெருமான். 2 பேரும் வேற ஆள் கிடையாது, 2 பேரும் ஒரே ஆள். அப்படி முருகா என்றதோ தரமோ அடியார் முடிவேல் இழைத்தால் அனுபவனே என்று முருகப்பெருமானின் முருகா என்று சொன்னாலே அவன் 2 திருவடிகளை நம் தலைமையில் வைத்து பணம் 2 திருவடி நம்ம தலைமையில் முருகா அப்படின்னு சொன்னாலே. அப்படி நாதர் அருளிய குமரேசன் யார் என்று சொன்னால், இந்த வந்து சிவபெருமான் பார்த்து அருளிய இளவன் முருகப்பெருமான். அவரே முருகப்பெருமான் யார் அப்படின்னா, சிவபெருமானே முருகப்பெருமானாக இருந்தார். தனக்குத்தானே மகனாகி தத்துவம், தனக்குத்தானே குருவுமாகி, தனக்குத்தானே தத்துவம் கேட்டிலும் என்று கூட கண்ணபுராணம் இது அருமையாக சொல்லி. சிவபெருமான் எல்லாருக்கும் உபதேசம் பண்றான். நாம உபதேசம் கேட்டா என்னன்னு நினைச்சாங்க. அதனால தனக்குத்தானே மகனாக ஆகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டால் சிவபெருமான். சரி, அப்படி இருக்கின்ற நிலையில் இந்த பாடலில் சொல்கின்ற அப்படிப்பட்ட ஒரு நன்னாள் முருகப்பெருமான் உதித்த நன்னாள் இந்த தைப்பூசம். பிறந்த கிடையாது, உதித்த. சூரியன் எப்பயுமே உதிச்சுட்டே தான் இருக்கும், அது மறையுமா? மரணம் எப்பயுமே அது உதிச்சுட்டே தான் இருக்கும். அது கூட எப்பயுமே முருகப்பெருமான் இருந்து கொண்டே தான் இருக்காரு. புதுசாக முருகப்பெருமான் வரல. எப்பயுமே சாமியோடைய அந்த 6வது முகமாக முருகப்பெருமான் திகழ்கின்றார். அப்படி இந்த தைப்பூச நாளில் மற்றொரு சிறப்பு என்னவென்று கேட்டால், அந்த தில்லையம்பதியில் வியாக்கிரவாத முனிவரும் பதஞ்சலியும் 2 பேருக்கும்
அந்த நடன தரிசனத்தை கொடுத்தவன் நன்னாள் இந்த தைப்பூச நன்னாள். நல்லா இருக்கீங்களா? வியாக்கிரவாதவர் அப்படியே சிலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஆனந்த நடனத்தை கண்டு அங்கே திருமண வைகுண்டத்தில் அப்படியே என்ன நல்லா இருக்கீங்களா? அப்படியே எல்லையில்லாத ஆனந்தத்தில் அப்படியே மகிழ்ச்சி பொங்க அந்த நடனத்தை கண்டு சிரித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆதிசேடனாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு பார்த்தீங்களா, ஆதிசேடன் வந்து அப்படியே சாமி இவ்வளவு ரோஸ்மா இருக்கீங்க, எதை கண்டு இப்படி ஆனந்தப்படுகிறீர்கள் என்று கேட்க உடனே அவர் சொன்னாரு, சிவனுடைய அந்த நடனத்தை கண்டு ஆனந்தமாக இருக்கின்றேன். உடனே இவர் கண்டது அப்படி கண்ணீர் ஆதிசேடன் இப்ப நீ சாதாரண ஆள் கிடையாது. உடனே நாராயணன் சொன்னாரு, நீ சாதாரண ஆள் கிடையாதுப்பா, நீ மிகப்பெரிய சிவனடியா, நீ கைலாயத்துக்கு போய் தவம் செய்ய என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். அவர் போய் என்ன செய்தார், கைலாய மலையில் போய் தவம் செய்தார். அதற்கு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, ஏற்கனவே தில்லையில் வியாக்கிரவாதன் நம்மை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றான், நீயும் அங்கே போய் தவம் செய், உங்கள் இருவருக்கும் தைப்பூச நன்னாளில் உங்களுக்கு அந்த நடனத்தை தருகின்றேன் என்று சிவபெருமான் அவருக்கு வாக்கு கொடுத்தார். யாருக்கு? பதஞ்சலி ஆகிய அந்த ஆதிசேடன். அவர் போகும்போது எங்க போனார் அப்படின்னா, நீ நேரம் போக வேண்டாம், நீ வந்து பாதாள உலக வழியாக சென்று தில்லையை அடைவாயாக என்று சிவபெருமான் கூறினார். அவர் உடனே சுவாமி அங்க ஆதிசேடன் அப்படி பாதாள உலக வழியாக அந்த நாகலோகம் இருக்கு, அந்த லோகம் வழியாக மேலே வந்தார். மேலே வந்து பார்த்தா அந்த தில்லையை வந்து அடைந்தார். அடைந்தது அங்கே வியாக்கிரவாத முனிவர் அங்கே போய் பார்த்து அப்படியே தியானத்தில் இருந்தார். அப்படி பக்கத்திலே போய் நின்றார். உடனே எப்போ கண் விழிப்பார் என்று பார்த்து கொண்டே இருந்தார். உடனே அப்படி கண் விழித்தார்ல, சாமி உங்க பேர் வியாக்கிரவாதரா அப்படின்னு கேட்டார். அப்ப என்னுடைய பேர் வியாக்கிரம், உங்க பேரை சிவபெருமான் கைலாய மலையில சொன்னார் அப்படின்னு சொன்னதுமே இவர் அப்படியே ஆனந்த கண்ணீர் வச்சார். என் பேர்ல வியாக்கிரவாதன்னு சொன்னாரா சிவபெருமான் அப்படின்னு? ஆமா உங்களை சொன்னாரு. அப்படியா? அப்படி சொன்னதுமே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு இடமாக ஒருத்தர் அனந்தீச்சர் புனிச்சர் என்கின்ற இரண்டு இடத்தில் இருந்து சிவபூஜை செய்து கொண்டே இருந்தார்கள். அனந்தீச்சரத்தில் பதஞ்சலிவரும் புனிச்சரத்தில் வியாக்கிரவாத முனிவரும் இருவரும் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த நடனத்தை காண வேண்டும் என்று அழகாக தவம் செய்து கொண்டிருந்தார்கள். பதஞ்சலி முனிவரிடம் பிரம்மாவும் சரஸ்வதி வந்து காட்சி கொடுத்தார்கள். காட்சி கொடுத்து பிரம்மாவும் சரஸ்வதியும் வந்து காட்சி கொடுத்து பதஞ்சலி முனிவரை பார்த்து சொன்னாங்க, எப்பா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்ன்னு கேட்டாங்க. அவர் நான் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எதற்காக தவம் செய்கின்றாய்ன்னு கேட்டாங்க. எதற்காக தவம் செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. வேற இல்ல, சிவனுடைய நடனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆகும். அது இந்த ஜென்மத்தில் உன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பிரம்மா வந்து சொல்றாரு. இந்த ஜென்மத்தில் உனக்கு அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது, பேசாம மூட்டை கட்டி இடத்தை காலி பண்ணு அப்படின்னு பிரம்மா வந்து சொல்றாரு. அதுக்கு பதஞ்சலி சொன்னாரு, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாரு. நான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறேன், நீங்க எதுக்கு வந்து கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா பார்த்து கேட்டாரு. உடனே இப்பா நீ இப்படி தவம் செய்து கொண்டிருந்தீங்கன்னா இறந்து விடுவாங்க, நான் இறந்தாலும் பரவாயில்ல, இறந்து மறுபடியும் இப்ப பரப்பில்லை, அப்பயும் நான் தவம் செய்வேன் அப்படின்னு அந்த உறுதிப்பாட்டுக்கு சிவபெருமான் என்ன பண்ணாரு. உடனே பிரம்மா வந்து சிவபெருமானாக மாறினார், சரஸ்வதி அப்படியே உபயமையாக மாறினார். இருவரும் சேர்ந்து அருள் பாடுகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைப்பூச இந்த நன்னாளில் வியாக்கிரவாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் அந்த ஆனந்த நடனத்தை நமது சிதம்பரேஸ்வரர் என்ன செஞ்சாரு, நடனத்தை காண்பித்த அந்த நன்னாள் தான் இந்த தைப்பூச நன்னாள். முதல் சொன்னேன் தொழுபெருமான் உதித்த நன்னாள், தோன்றிய நன்னாள். இரண்டாவது இந்த தைப்பூச நன்னாள் வந்து சுவாமி திரு நடனத்தை காண்பித்தாங்க. அப்படி இப்படிப்பட்ட ஒரு நன்னாலும் அதான் இங்க சொல்றாரு, அருள்நாதர் பாதி மதிநாதி போது மணிசாலை நாதர் அருளிய குமரேசா. அந்த நாதராகி சிவபெருமான் அருளிய குமரேசன் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் என்று
நாதர் அருளிய உபதேசா. குமரன் என்றால் இளமை உடையவன். மாறன் என்றால் நீக்குபவன். பூ என்றால் உலகமாயை நீக்குபவன் குமரன் என்று ஒரு பேரும். அதனால்தான் இங்கே உலக மாயை நாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள மாயை நம்மை விட்டு நீக்கும். ஈசன் என்றால் எல்லா உயிருக்கும் சொந்தக்காரன். முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் எல்லாருக்கும் சொந்தக்காரனாக விளங்கக்கூடிய பெருமான் நமது கந்த கடவுள் நமது சொந்த கடவுள். அப்படி இந்த இடத்தில் நாதர் அருளிய உபதேசா பாது கனி மொழி மாது குரமகள் பாதம் அருளிய மனவாளா என்று பாது கனிமொழி மாது குரமகள் யார் என்று சொன்னால் வள்ளி தேவியை இந்த இடத்தில் அருள்நாத பெருமான் மிக அருமையாக சொல்கிறார். அந்த வள்ளி தேவியுடைய சொற்கள் எப்படி இருக்குமா? பாது கனி மொழி மாது குரமகள். இந்த கனி ரசங்கள்லாம் எப்படி இருக்கும்? பழங்களுடைய ரசங்கள்லாம் எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்குமா? அது போன்ற இவருடைய சொற்கள் தித்திப்பா இருக்குமா? வள்ளி தேவியுடைய சொற்கள். இதுக்கு மயங்கி சாமி என்ன பண்ணாரா? இந்த சொற்களை திரும்பி கேட்க வேண்டும் என்று விரும்பி முருகப்பெருமான் அவர் பின்னாடி ஓடி வந்தாரா? யார் பின்னாடி? வள்ளி தேவி பின்னாடி. அதுக்காக என்ன காரணம்னா, இது என்ன பொருள் அப்படின்னா, பக்தி சந்திரன் சிவபெருமான் நம்மளை தேடி வந்துருவாரு. நாம தேடி போறதுக்கும் சிவபெருமான் நம்மளை தேடி வர்றதுக்கும் ஒரு பொருள். தொண்டு செஞ்சா இறைவன் நம்மளை தேடி வருவாரு. தொண்டு செய்யணும்னா நீங்க இறைவனை தேடி போகணும். இப்ப நீங்க தேடி போகணுமா, இறைவன் உங்களை தேடி வரணுமா? நீங்க தான் பார்த்துக்கணும். அவர் நம்ம வரணும். அப்ப நம்ம தொண்டு செய்யணும். தொண்டு செஞ்சா நமக்கு இறைவன் கண்டிப்பாக வரும். அந்த முக்தி தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணம் முக்தி கூறு விட்டு கூறுவரை என ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா முக்தை தரு பக்தி திருநகை. அந்த முத்து போன்ற பற்களை உடைய நமது தெய்வீக போய் பணி செய்யும் போது அப்படி சிரித்து கொண்டே பயன்படும். செய்யும்போது அந்த பணி செய்யும் போது எப்படி செய்யணும்? அப்படி மகிழ்வோடு செய்யணும். இன்னைக்கு உலகம் பண்ணி நான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இந்த 2 மணி நேரம் இருக்கட்டும். சிலர் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது 2 மணி நேரம் வேலை பார்க்கணுமோ அப்படின்னு பணி செய்யும் போது ஆர்வத்தோடு செய்யணும். இறைவனுக்கு பணி செய்யும் போது மிகுந்த ஆர்வத்தோடு செய்யணும். ஆர்வமுடையார் காண்பார் அல்ரெடி என்று கூறுவார் நமது யாரு? திருமூலர். அப்படி எந்த பணி செய்தாலும் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். இங்க 3வது வாரம் நமது திருக்கோயில்ல சிதம்பரேஸ்வரர் திருக்கோயில்ல 3வது வாரம் நீங்க வந்தீங்கன்னா உழவார பணி செய்யலாம். அப்படி உழவார பணி செய்ய செய்ய சுவாமி உங்களை தேடி வந்துடுவார். முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவாசகம் முற்றுவதும் நமது ஐயா நடத்துகின்றார்கள். அதற்கு நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நமது திருக்கோயில் சார்பாக முதல் ஞாயிறு திருவாசகம் முற்றுவது, 3வது ஞாயிறு உழவார, 4வது ஞாயிறு பெரிய புராணம் சொற்பொழிவு. இப்படி இதெல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுலையும் ஒரு சிறப்பு இருக்கு. நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை நிர்வாகஸ்தர்கள் மற்றும் நமது ஐயா நமது சிவபெருமான் சிவபெருமான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ இந்த திருப்பூர் பாடு பண்ணுவோம். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல பாதிமதி நதி போதும் அடிசடை நாதர் அருடைய குமரேசா பாது கனிமொழி மாது குரமகன் பாதம் அருடைய மனவாள. அவர் தேடி முழுவதும் அனுப்பிச்சாராம் வந்தார். அவருடைய பக்திக்கு இறங்கி இச்சாசக்தி யார் அப்படின்னா வள்ளி தேவி தான் இச்சாசக்தி. தேவியான கிரியாசக்தி. முருகப்பெருமானுடைய கையினுடைய வேல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஞானசக்தி. நல்ல குழந்தை கலங்க. முருகப்பெருமான் இத்தனை நாள் நீங்க முருகப்பெருமான் படத்தை பார்த்துருப்பீங்களா? முருகப்பெருமானுக்கு வேலு எந்த கையில வச்சிருப்பாரு சொல்லுங்க பாப்போம். வலது கையில வச்சிருப்பாரு. சரி, நீங்க முருகப்பெருமான் எந்த கையில வச்சிருப்பாரு? இடது கையில வச்சிருப்பாங்க. அவங்க இடது கையில வலது கையில, நீங்க இடது கையில. இடது கையில எல்லாருமே இடது கையில தான் வேலை செய்யும். அதே சொல்றேன், அங்க வச்சிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவர் மார்பகத்துல தான் இருக்குமே தவிர கையில வச்சிருக்கவே மாட்டார். நீங்க எந்த படத்துலாம் பாருங்க, அப்படி வச்சிருந்தாங்கன்னா அந்த படம் தப்பு. கையில முருகப்பெருமான் வேலை வைத்திருக்க மாட்டார். அவர் எப்பயுமே நெஞ்சோட சார்ந்தே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் ஞான பண்டிதன். எப்பயுமே ஞானம் அவரோட விலகி எப்பயுமே இருக்கே தவிர அவர் புதுசெல்லாம் ஒண்ணு எடுக்கணும். எப்பயும் அவர் மார்பகத்திலே வைக்கக்கூடாது. கையில பிடிச்சவங்க வைக்கக்கூடாது. அந்த கை வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த இதோட மார்போட சாட்சி வைக்கணும். வேலை மட்டும் கையில பிடிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது.
வலது பக்கத்துல மார்பகத்துல அப்படி சாய் மாதிரி இருக்கும். நீங்க இன்னும் வளர்க்கறதுக்கு வாங்க தெரியும். அதனால அவருக்கு ஞான பண்டிதர் இருக்கு. வேலாயுதம் எப்படிப்பட்ட வேலாயுதம்? அது கடைசியில் முடிவு வரையில் அந்த சொல்றாரு வேலை பற்றி. அப்படி நாதர் அருளிய குமரேசன் பாது தனி மொழி மாது புறமகள் பாதம் வருடிய மனம். அப்படிப்பட்ட பாதத்தை வள்ளி தேவியுடைய பாதத்தை வருடுகின்றாராம் குருபெருமான். அவருடைய பக்திக்கு இறங்கி என்ன செய்யறாரு? வள்ளி தேவி துரத்தி முதியோர் இடத்துல வந்தாரு. வயோதிக இடத்துல வந்து அப்ப வயோதிக இடத்துல காதல் குருபெருமானுக்கு யார் மேல? வள்ளி தேவி மேல. அந்த பேர் இளமையா இருக்காங்க. இவரு வயோதிகரை வந்து ஒரு குடுகுடுப்பு இத்தனைக்கு கம்பு வேற. அந்த வயசுல அவர் சாமி என்ன பண்றாரு? வள்ளி தேவி கொடுக்குறாரு. ரெண்டாவது தன்னுடைய சுயவரை காமித்ததும் உடனே 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறதும் உடனே தன்னுடைய அண்ணனாகிய விநாயக பெருமானை நினைத்தார். நினைத்த மாத்திரத்தில் விநாயக பெருமான் வந்து 2 பேருக்கு திருமணம் முடிச்சார். குருபெருமான் அந்த மாதிரி என்ன பண்ற அப்படின்னா கைத்த நிறைய நீ அப்பமோட அவள் ஒரு கட்டிய கரிமுகன் வேணி கட்டிடும் அடியவர் புத்தியின் உரைபவர் கற்பகம் என வினை கழிவு மத்தமும் அடியவும் வைப்பினும் அரண்மகன் மற்போடு பேருடைய அந்த யானை மத்தள வயிறனை முத்தமி புதவனை மட்டமில் மலரோடு பணிவே முத்தமிழ் அடங்கினை முப்படை எரிதல் முப்பட எழுதிய முதல் ஓனே முப்புறம் எரி செய்த அச்சீவன் உரைகளும் அச்சன் பொடி செய்த அது வீர அத்துயர் அதுவோடு புப்பிர மணிபடும் அப்புற மதனிட இவமாகி அக்குற மகனுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமரு பெருமானே. அந்த கணமே வந்து முடித்து வைத்தாராம் யாரு? விநாயக பெருமான் வந்து அந்த தம்பியாகிய முருகப்பெருமான் நினைத்த மாத்திர அந்த கணமே வந்து சுவாமி என்ன பண்ணாராம்? திரும்ப அக்கட மனமரு பெருமானே. இப்ப அப்படிப்பட்ட யார் ஒரு பக்தி செலுத்துகின்றார்களோ அங்கே முருகப்பெருமான் வந்து என்ன செய்வாராம்? அன்பு செய்வார். நாம தேடி போனோம்னா அவர் நம்மளை தேடி வரணுமா? அவர் நம்மை தேடி வரணும். அப்ப அந்த அளவுக்கு பணி செய்ய வேண்டும். பணி செய்ய தான் நமக்கு என்ன வரும்? இறைவன் மேல அன்பு வரும். பணி செய்யணும்னா அன்பு வராது. அவரை நினைக்கவும் முடியாது. உனக்கு பணி செய்யும் உன்னை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா என்று கூட நமது சுத்தநாதன் சொல்லுவார். நமது புரியர் உனக்கு பணி செய்ய உன்னை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு. அப்ப பணி செய்தால்தான் அவரை நினைக்க முடியுமே தவிர பணி செய்யவில்லை என்று சொன்னால் அவரை பாதம் அருளிய மனவாள காதும் ஒரு வெளி காகம் ஒரு அருள் மாய நரி திரு மறுவோனை. 3வது என்ன சொல்றாரு? இது ஒரு பெரிய கதையே இருக்கு. இதுல காதும் ஒரு வெளி காகம் ஒரு அருள் மாய நரி திரு மறுவோனை குருபெருமானை சொல்லும்போது சொல்றாரு, இந்த லட்சுமி ராமன் அவருடைய மனைவி சீதா லட்சுமணன் அப்படியே ஒரு முறை என்ன செஞ்சாங்க? கானகத்துக்கு வந்தாங்க. 16 ஆண்டு கானகத்துக்கு வந்தாங்க பார்த்தீங்களா? அப்படி வரும்போது வடகிழக்கு பகுதியில் மந்தாரினி என்கின்ற ஒரு நதிக்கரை இருக்குது. அங்க பல சோலைகள் எல்லாம் பண்டுகள் பாடும் மயில்கள் ஆடும். அப்படிப்பட்ட ஒரு சோலையில சீதையுடைய மடியில் ராமன் அப்படியே உறங்கி கொண்டிருந்தார். நல்லா கவனமாக இந்த கதை நல்லா கவனமாக அப்படியே மடியில உறங்கி கொண்டிருந்தார். உறங்கிட்டு இருக்க நேரத்துல இந்திரனுடைய பையன் பேரு சயந்தன் என்று பெயர். அவன் அப்படி வந்தான். சீதையை பார்த்ததும் அவர் மேல் எப்பயுமே பிறன்மனையை நோக்கக்கூடாது. நோக்கினால் நாம் அந்த துன்பத்தை அனுப்பிச்சுதான் ஆகும். அடுத்த மணியை பார்த்தா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு தனி அதிகாரம் வச்சிருக்காரு வள்ளுவர். பிறன்மணி நோக்குதல் அப்படின்னு. பெருமணி விளையாமை அப்படின்னு வச்சிருப்பாரு. பெருமணி விளையாமை. அப்படி என்ன செய்தார்? சீதையை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தார். உடனே பக்கத்துல ராமன் படுத்திருந்தாரா, உரை கொண்டிருந்தாரா, உடனே என்ன பண்ணாரு? காக வடிக்குள்ள போனார். காக வடியில போய் அவருடைய தனத்தை போய் 2-3 தடவை கொத்திருக்காரு. யாரு? ஜெயந்தன், இந்திரனுடைய பையன். கொத்துறதும் அப்படியே ரத்தம் வருது. ரத்தம் வந்து கீழே படுத்திருந்தார் பாருங்க இவரு ராமன். அவர் மேல பட்டதும் உடனே அதை முடிச்சு பார்த்தாரு. என்ன சீதா என்ன ஆச்சு அப்படின்னதும், அந்த காகை வந்து என்னை கொத்துச்சு, அதனாலதான் இந்த மாதிரி எது நினைச்சுக்கிறாங்க அப்படின்னதும், உன்னை என்னை எழுப்பி விட்டுக்க வேண்டியதானே அப்படின்னாரு ராமன். அவர் சொன்னாரு, இல்ல நான் எழுப்பிவிட்டா உங்களுக்கு உறக்க கெட்டுருமேன்னு எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா சிலையா வந்தாங்க. ஏன்னா தூங்கி இருக்கும் போது யாரையுமே எழுப்பக்கூடாது அடிப்படையில் கணவனார் என்ன செய்யணும்? தூங்க வேண்டும் என்பதற்காக வலி நாய்கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க? மடியில போட்டு கிடத்தி இருந்திருக்காங்க. உடனே இந்த காக வழியில வந்த ஜெயன் பக்கத்துல இருந்தா பாருங்க காகத்துல. உடனே இவருக்கு கோவம் வந்தது. யாருக்கு? ராமனுக்கு கோவம் வந்து உடனே என்ன பண்ணாரு? எதுல அவர் படுத்திருந்தார் அப்படின்னா, கீழே விரிச்சு உட்கார்ந்து வந்து தர்ப்ப பாய். அந்த தர்ப்பையில வந்து ஒரு புல் எடுத்து மேல ஏறிக்கிட்டார்.
அந்த தர்ப்பப்புல்லானது நேரம் எங்க போச்சு, காகத்தை நெருங்கி போச்சு. இது தப்பிச்சு விரட்டுது. தர்ப்பப்புல் விரட்ட விரட்ட நேரம் யமலோகத்துக்கு போனான். யமன் பார்த்துட்டு அது தர்ப்பபாய் வந்ததுமே என் பக்கத்துல வராது ஓடிடு அப்படின்ட்டான். அவன் பிரம்மா விட்ட போக பிரம்மா என்னால முடியாதுன்னு சொல்லி உடனே ஒவ்வொரு உலகத்துக்கு தான் போனா யாரும் முடியல. கடைசி கைலாயம் நோக்கி வந்தான். யாரு? ஜெயந்த். உடனே சாமி சொல்லுவாரு, நீ எந்த இடத்துல தவறு செய்தாயோ அதே இடத்துக்கு போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சிவபெருமான் சொன்னாங்க. உடனே நேரம் எங்க வந்தா ராமன் திருவடியில வந்து விழுந்து, சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திருவடியில வந்து விழுந்ததோ உடனே யாரையும் மன்னிப்பு கொடுப்பதுதான் எங்களுடைய குலமுறை அப்படின்னு சொல்லி ராமன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு மன்னிப்பு கொடுத்து, நீ எந்த கண்ணால் நீ நோக்கினாயோ கண்ணால தான் நீ பார்த்த சீதைய, அதனால 2 கண்ணையுமே எடுக்கணும், உன் உயிரையே கொல்லணும், ஆனா அதுக்கு நான் உத்தரவாதம் உனக்கு கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மன்னிப்பு கேட்ட காரணத்தால் கொல்லாம விட்டார். 1. 2வது பிறன்மனையை நோக்கிய காரணத்தால் ஒரு கண்ணை எடுக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை எடுத்து தன்னுடைய வில்லுடைய கடைக்கு பொருத்தினாராம். யாரு? நமது ராமன். மற்றொரு ஒரு கண்ணை மட்டும் கொடுத்து அவருக்கு வாழ்வு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ராமனுக்கு மருமகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு பார்த்து சொல்றாரு. யார் சொல்றா? அருணர் சொல்றாரு. பாதிமதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா, பாதுகனி மொழி மாது புறமகள் பாதம் வருடைய மணவாடா, காதும் ஒரு விழி, அந்த ஒரு விழியை போட்டு கொடுத்தாராம். ஒரு விழி காகம் முற அருள். அந்த காகத்துக்கு என்ன செஞ்சாரா? அவருக்கு வாழ்வு ஒரு விழியை கொடுத்து வாழ்வு கொடுத்த அந்த மருமகனாக விளங்கக்கூடிய காதும் ஒரு விழி காகம் முற அருள் மாயனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணருக்கு ராமருக்கு அவர் 10வது எடுத்தாரா? அப்படிப்பட்டவருக்கு நீ மருமகன். அவரே இது செஞ்சாரு, மன்னிச்சு விட்டாரு. நீ மன்னிக்க மாட்டியா முருகா அப்படின்னாரு. இந்த பாட்டு நீ எப்பேற்பட்டதை மன்னிப்பு முருகா அப்படின்னாரு அறிஞர். அப்படி சொல்லி வர பாருங்க. அப்பேற்பட்டவருக்கு அவரு உங்க மாமனாரே எப்படி பண்ணிட்டவரு? கருணை வல்லல். அவரே தப்பிக்க விட்டாரு. மன்னிப்பு கேட்டவருக்கு வாழ்வு கொடுத்தாரு. நீ எனக்கு வாழ்வு கொடுக்க மாட்டியா முருகா அப்படின்ட்டு முருகப்பெருமான கருத்து. மாயன் அறித்திரு மருமகனே காலன் என்னை அணுகாமல் உனது காலின் வழிபட அருள்வாயே அப்படின்னு அடுத்த சொன்னார். காலன் என்னை அணுகாமல் உனது இரு காலின் வழிபட அருள்வாயே. எல்லாருக்கும் ஒரு ஆள் மேல ரொம்ப பயம். சிவன் சொன்னா கூட யாரும் பயப்பட மாட்டாங்க. எவன் சொன்னா உடனே பயப்படுவாங்க, எல்லாரும் ஓடி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலனுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க? ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா சிவபெருமானுடைய திருவடியை யார் பற்றுகின்றார்களோ அவர்களை எவன் ஒண்ணுமே செய்ய மாட்டார். என எமதூதரும் அஞ்சிவரின் சொல்லால் நயவந்து ஓதவல்லாதவை நன்னினால் நேவந்தான் செய்வாருக்கு இனியா நிற்றி நயன நாமம். அப்படி சிவபெருமானை யாரு தஞ்சமடைகின்றார்களோ எமதூதர்கள் கூட வந்து என்ன செய்வாங்க? வந்து வணங்கி முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சிவபெருமானுக்கு. சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான். சிவபெருமானே முருகராக வந்தார். அதுதான் உண்மை. சிவபெருமான குழந்தைய பார்த்தா ஒரு அப்படி காலநிலை அணுகாமல் உனது காளி வழிபட அறிவாயே ஏன் சொன்னா, ஏற்கனவே மார்க்கண்டேயர் கரெக்டா அவனோட உயிரை எடுக்கக்கூடிய நேரம் 16 வயசு. அவ அப்பா என்ன பண்ணாரு? சிவபெருமான்ட்ட போய் வரம் கேட்டாரு. சாமி எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும் அப்படின்னாரு. ரொம்ப நாளா அவருக்கு குழந்தையே இல்லை. சிவபெருமான்ட்ட போய் எப்பயுமே போய் நல்லா கேட்டுக்கோங்க, சாமிகிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கவே கூடாது. கேட்டா என்ன ஆகும்னா அதுக்கு சிவபெருமான் பொறுப்பு கிடையாது. எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு போய் கேட்பாங்க சாமிகிட்ட போய். எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாலே கொடு அப்படிம்பாங்க. சாமி என்ன தாங்க முடியும், இன்னைக்கு கொடுத்த ரொம்ப கஷ்டப்படுவான்னு சிவபெருமான் நினைச்சிருப்பாரு. மனு கட்டாயம் போய் எனக்கு குழந்தைய கொடுன்னு கேட்டு வாங்கிக்கலாம். சிவபெருமான் கொடுத்துருவாரு. 24 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை நேரம் கூட்டு வந்து சன்னதியில வந்து ஏன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்தேன்னு வந்து அவங்களுக்கு என்னப்பா நீதான் கேட்ட, நீதான் ஒரு ஆண் குழந்தை கேட்ட வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரு. இப்ப என்னாச்சு? அதே குழந்தைக்கு வந்து ஏன் கேட்க, நீங்க கேட்கக்கூடிய இது யாரா இருக்கணும் அப்படின்னா இறைவனையே நீங்க கேட்கணும். சாமி நீதான் எனக்கு வேணும், உங்களுடைய அன்பு தான் எனக்கு வேணும்னு கேட்கணும். அதை விடுத்துட்டு நீங்க வாட்டுக்க உணவு பொருளையே எனக்கு அதை கொடு, இதை கொடு, பங்களா கொடு, காரம் கொடு இதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இறைவன் பொறுப்பு அல்ல, ஆனா கொடுப்பாரு. சாமி கரண்டியமா அவர் என்ன அதுக்கு ஒரு பிறகு வரும், அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதை கொடுப்பதற்கு இந்த மாதிரி ஒரு கார் கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு காரை போகணும், சொகுசா போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு பிராப்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிறவி கொடுத்து சிவபெருமான் அந்த காரை அனுபவிக்கணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை, பணக்காரன் ஆகணும்னு ஆசை. ஆனா அப்படி ஃபுல்ல அவருடைய
தீவினையின் காரணமாக அவனால பணக்காரன் ஆக முடியல. இந்த உயிர் அந்த நேரத்தில் மறந்துடும், பணக்காரன் ஆக மறந்துடும். ஆனா சிவபெருமான் மறக்க மாட்டார், அப்படியே யாபத்தை வச்சுட்டே இருப்பார். அடுத்த பிறவில இவனுடைய நல்வினை கணக்கெல்லாம் எடுத்து மொத்தமா வச்சு கருணை இருக்கும் போதே, தாயினுடைய கருவில் இருக்கும் போதே சாமி என்ன செய்வாரு, அந்த உயர்ந்த குடியில் போய் பிறக்க வைத்து ஆஸ்பத்திரி போனா கூட எப்படி போவாங்க அந்த உயிர் அப்படியே பெஞ்சிக்காக போகும், அப்படி செஞ்சுக்காரு சாமி. ஆனா அந்த சுவாமியுடைய மிகப்பெரிய கருணை. ஆனா நீங்க வேண்டுவது ஏதாவது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனையே கேட்க வேண்டுமே தவிர அவனுடைய அன்பை பெற்று விட்டோம் என்று சொன்னால் மற்றதெல்லாம் தானா வரும். ஏன் அன்பு இருந்தால் மற்றதெல்லாம் இதை விடுத்து நீங்க போய் சாப்பிட்ட போய் அதை போய் இதை போய் தயவு செய்து கேட்காது, கேட்டாலும் கொடுத்துருவாரு அவரே. ஆனா அதுக்கு ஒரு பெரிய வரும் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. சரி, இப்ப என்ன சொன்னாரு, அந்த மார்க்கண்டேயனுடைய அப்பா போய் சாமிகிட்ட போய் கேட்டாரு. உடனே 16 ஆண்டுகள் உடைய ஒரு நல்ல குழந்தை வேணுமா? உடனே சிவபெருமான் தோண்டி சொன்னாரு, உனக்கு 16 வயதுடைய நல்ல குழந்தை வேணுமா, இல்ல நொண்டி முடம் சீரட் அடிப்பான் தண்ணி அடிப்பான் இந்த மாதிரி குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி சாமி கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னார், இல்ல இல்ல எனக்கு நல்ல குழந்தையா 16 வயது இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குழந்தையா 16 வயது இருக்கிற குழந்தை தான் போதும். உடனே சாமி கேட்டாரு, 16 வயது உடைய குழந்தை மார்க்கண்டேயர் கொடுத்தாரு. கரெக்டா 16 வயது நிரம்பியது. அந்த நேரத்துல 2 பேரும் தாய் தகவனார் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பிள்ளை பார்த்தது, ஏப்பா அழுதுறீங்கன்னு கேட்டது. வேற இல்லப்பா, உங்களுடைய ஆயுள் காலம் முடியக்கூடிய நேரம் வந்துச்சு, எனக்கு உன்னை பிரிய போறவேங்கிற வார்த்தை. நீ யார்கிட்ட தவம் செஞ்சு வர வந்தீங்க அப்படின்னா, சிவபெருமான் தான்ப்பா அப்படின்னா. இப்ப அந்த சிவபெருமான் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டா, அவர் இன்றும் இருப்பாரு என்றும் இருப்பாருப்பா, அவர் பண்டும் இன்றும் என்றும் உள்ள கொடுப்பா அப்படின்னாங்க. அப்படியா, அப்ப வந்துட்டார்ல, அந்த வரத்தை நம்ம போய் மாத்திக்கப்போம் அப்படின்னு போய் தவம் செய்ய உட்காந்து இருக்குல்ல. உட்கார்ந்ததுமே சிவபெருமான் அவருக்கு எப்பேற்பட்டதையும் வரத்தை மாற்றி அருள்வார் சிவபெருமான். அப்படி மாற்றி அருளினார். அருளது உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த கரெக்டா அந்த 16 வயது நிரம்பிய நேரத்தில் சிவபூஜை பண்ண தொடங்கியது அந்த குழந்தை. அந்த நேரத்துல எப்பயுமே சிவ சம்பந்தமாக இருக்கும் போது காலனுக்கு அது வேலை கிடையாது. அங்க வந்து சக்கரம் காலச்சக்கரம் ஓடாது. இப்ப நீங்க சிவ சம்பந்தம் கேட்டுட்டு இருக்கீங்களா, இந்த நேரத்துல உங்களுக்கு வினைப்பயன் வந்து உங்களை வந்து ஒட்டாது. ஏன்னா சிந்தனை கூட இங்க இருக்கு, நீங்க வெளியில போனாதான் உங்களுக்கு சிந்தனை மாறும். இந்த நேரத்துல எப்படி வந்தாலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா காலச்சக்கரம் ஓடினா தான் அவன் கணக்கு, காலச்சக்கரம் ஓடனா நம்ம கணக்கு, இது சிவபெருமானுடைய கணக்கு. இந்த நேரத்துல சிவ சம்பந்தமா இருக்கும் போது அவர் என்ன செஞ்சாரு, கரெக்டா வெளியே காலம் இருந்தான். ஒரு தூதர் அனுப்பினான், இது பெரிய சமாச்சாரம் அப்படின்னு ஓடியே போயிட்டான். சிவபூஜை பார்த்து இது பெரிய சமாச்சாரம் அப்படின்னு போய் சொல்ல போயிட்டான். உடனே கடைசி எப்படி வந்தாரு, அந்த இணைஞ்சாரு. வந்தது மட்டும் இல்லாம அந்த வாகனம் என்ன வாகனம், அவருடைய வாகனம் அருமை வாகனம். புரிஞ்சுக்கோங்க, என்ன வாகனம், எவன் எதுல வருவாரு, அந்த வாகனத்துல இணைஞ்சா கோயிலுக்குள்ள போயிட்டாரு. அந்த வாகனம் கோயிலுக்குள்ள போலாமா, கோயிலுக்குள்ள உள்ள வந்தாரு பாருங்க சாமி. 2வது உள்ள வந்தது மட்டும் பாசக்கயிறை எடுத்து வீசினார், சிவலிங்கத்துக்கு வேணும்பட்டது. உடனே சிவபெருமான் எந்திரிச்சாரு. இடது பாதத்தால ஒரு எத்து. இடது பாதம் யாருடைய பாதம், அம்பாளுடைய பாதம். எல்லாம் அம்பாளுக்கு எப்பவுமே தண்டை ஜாஸ்தி. உள்ளத்துல ஒரு இருந்தா உடனே அம்பாள் எதிர்த்து ஓய் ஒரு எத்து. உடனே எவன் இறந்து போயிடுச்சு. உடனே அவருடைய மனைவி மடிமிச்சை கட்டதுக்கு அப்புறம் சாமி அவருக்கு பால் கொடுத்தார் சிவபெருமான். அப்படிப்பட்ட காலன் என்னை அணுகாமல் உணர்வு காலில் வழிபட அருள்வாயே என்று இங்க வந்து என்ன சொல்றாரு, முருகப்பெருமான்ல அறிஞர் கேட்கிறார். எப்பேற்பட்டவரும், ஏன்னா இப்ப யாரு குழந்தையா இருக்கிறது, யாரு சிவபெருமான் தான் குழந்தையா இருக்காரு முருகப்பெருமான். அப்படி என்னை காலம் வந்து என்னை அணுகாமல் இருக்க வேண்டும் பெருமானே, உன்னுடைய காலில் வழிபட எனக்கு அருள்வாயே என்று ஆதி அயலோடு தேவர் அசுரர் உலகு ஆடும் வகையில் சிறைவீலா அப்படின்னு சொல்றாரு. ஆதி அயனோடு தேவர் அசுரர் உலகு ஆளும் வகையில் எல்லா தேவர்களையும் போட்டு சிறைப்படுத்தி யாரு, சூரபத்மன். கொஞ்சம் நெஞ்ச இது கிடையாது, ஒவ்வொருத்தரையும் ஜாதகம் பார்க்க சொல்ல பிரம்மாவை. ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு வேலை, நீ கடலை பார்த்துக்கோ, நீ என்னுடைய பிள்ளைக்கு வந்து நீ என்ன செய்ய, சூரியனா இருந்து நீ என்ன செய்ய, அதுக்கு வேண்டியது செய்ய. ஒவ்வொரு தேவர்களுக்கும் கட்டளை இல்லை. அத்தனை யுகமும் எத்தனை யுகம்னா 108 யுகம் துன்பப்பட்டாங்க. யாருக்கு, சூரபத்மன். இதெல்லாம் எதனால ஆச்சுன்னா, தட்சனுடைய யாகத்தில் 108 யுகம், தட்சனுடைய யாகத்தில் சிவபெருமானை ஒருத்து அவர்கள் செய்த அந்த யாகம், அதுல கேப்டனா யாருக்கு வந்தா நாராயணர் இருந்தார்.
அவரை முழுமுதல் பொருளாக வைத்து அவிர்வாகத்தை அவருக்கு கொடுத்தார்கள் அந்த நற்செய்தியாளர். உடனே அந்த நேரத்தில் சுவாமி என்ன பண்ணாரு, அந்த வீரபத்திரராக போய் அத்தனை பேருக்கும் அடிபடுது. இந்த பாட்டில் வரும், ஹிந்தி வர பாட்டு பார்த்தீங்களா திருவாசகத்துல, வளைந்தது உழைந்தன முப்புறம் உறுதி. அதில் பார்த்தீங்கன்னா நாமகள் சிரம், நாமகள் மூக்கு அறுபட்டது, சூரியனுடைய பற்கள் உடைந்தது கீழே வரும். அத்தனை பேருக்கு அடிபடுது பார்த்தீங்கன்னா. ஆனா இந்த ஒரு செயலுக்காக சிவபெருமானை ஒழுங்கு செய்த அந்த வேள்வியினுடைய காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா, சூரபத்மனிடம் 108 யுகங்கள். ஒரு யுகம் என்ன யுகம்? ஒரு யுகத்துக்கு எத்தனை ஆண்டு? 7 ஆண்டு யுகம். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்கின்ற 4 யுகம். இப்ப நம்ம எந்த யுகத்துல இருக்கோம்? கலியுகத்துல இருக்கோம். இப்படி 5000 ஆண்டுகள் 5000 ஆண்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4க்கும் 5000 ஆண்டு. ஆக அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாரு இந்த இடத்துல, இத்தனை ஆண்டுகள் அத்தனை இத்தனை ஆண்டுகள் தான். அப்ப இதுக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் அவர் மொத்தம் 108 யுகம். 108 யுகமும் தேவர்கள் யார்கிட்ட அடிபட்டாங்க? சூரபத்மனிடம் வந்து சிறைப்படுத்தி கொசு விட்டு கடிக்க வருது. நல்லா சிறையில போட்டு கொசுவை விட்டு கடிக்க வருது, போட்டு அடின்னு அடிக்கிறது, கஞ்சியை குடிக்க வைக்கிறது. ரொம்ப தேவர்கள் சொற்குலத்தில் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எங்க வந்து சூரபத்மனை வந்து ரொம்ப தாங்க முடியாத குடும்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்ப அந்த ஜெயந்தனுடைய கணவனை மட்டும் முருகப்பெருமான் போய் காட்சி கொடுத்தார். இப்ப நான் யாரும் தெரியுதா அப்படின்னு முருகப்பெருமான் போய் ஜெயந்தனுடைய கணவனை போய் சொன்னார். அப்ப ஜெயந்தன், சாமி நீ யாருன்னு எனக்கு தெரியல, எங்களுடைய துன்பத்தை நீங்க போக்க வந்திருக்கீங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னா. ஜெயந்தன், என்னுடைய பேர், நான் சிவனுடைய புதல்வன், முருகனாக வந்துள்ளேன். உங்களுடைய தேவனுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி தேவ சேனாதிபதியாக விளங்குகின்றேன். உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுடைய சிறையிலிருந்து மீட்டு விடுவேன் என்று முருகப்பெருமான் அவருடைய கனவை தோண்டி சொன்னார். அதுக்கு இந்த படத்தில் சொல்றாரு, ஆதி அயனோடு தேவர் அசுரர் உலகை ஆளும் வகையோடு சிறைவீரா. அந்த அசுரர்கள் எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டிருந்த அந்த தேவர்களை முருகப்பெருமான் என்ன செய்யா சிறை வீட்டினார். அதுக்கு சொல்றாரு, ஆதி அயனோடு தேவர் அசுரர் உலகு ஆளும் வகையோடு சிறைவீரா. ஆடும் மகிழினில் ஏறி அமரர்கள் சூழ வளம் வரும் இளையோனே. ஆடும் மகிழினில் ஏறி அமரர்கள் சூழ வளம் வரும். அப்படி அவர்களை சிறை வீட்டி என்ன செய்யலாம் முருகப்பெருமான், தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி முருகப்பெருமான் என்ன செய்யலாம் அந்த மயில் வாகனத்தில் வந்து வளம் வந்தார். அருணாத பெருமானு நல்லா கவனிக்காது. அருணாத பெருமான் அப்படியே சாமி பார்த்தாரு. முருகா அப்படின்னாரு, சொல்லுப்பா அப்படின்னு. முருகன், நான் உன்னை கேட்பேன், நீ எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னாரு. சும்மா கேள்ப்பா, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் அப்படின்னா. இல்லை முருகா, இருந்தாலும் கொஞ்சம் கூச்சமா இருக்கு, நான் கேட்டுவேன், கேட்குமா அப்படின்னாரு. சும்மா கேடு அருணகிரி அப்படின்னாரு முருகப்பெருமான். வேற ஒன்றும் முருகா, அந்த மயில உட்கார்ந்து போற ஆசையா இருக்கு அப்படின்னாரு. இது இவ்வளவுதானே இருக்கு, வா வா அருணகிரி அப்படின்னு நினைச்சாரு முருகப்பெருமான். அவரை அந்த மயில உட்கார வச்சு உடனே இவர் பின்னாடி வந்தாரா. உடனே இப்ப என்ன செஞ்சாரு, இவர் முன்னாடி வந்துட்டாரு. அருணகிரி முன்னாடி உட்கார வச்சு முருகப்பெருமான் பின்னாடி உட்காந்துட்டாரு. இப்ப நல்லா வளம் உட்காருங்க. அப்படி வளம் வர்றாங்க, மயில வளம் வரும்போது இப்ப யாரு முருகப்பெருமானை தெரியுதுன்னா அருணகிரி தான் முருகப்பெருமானை தெரியுறாங்க. தேவர்களும் பார்த்தாங்க, இது யாரு முருகப்பெருமான் அவங்களும் யோசிக்கிற அளவுக்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமானாக இருந்தாராம் அந்த இடத்துல. அப்படி தன்னை யாரெல்லாம் வந்து வழிபாடு செய்கிறாரோ அவர்களை தன்னிலைக்கு உயர்த்துவதுதான் சுவாமியுடைய அருணகிரிநாதர் அந்த அளவுக்கு நிதியா இருந்தாரு. அதனால என்ன செஞ்சாரு, தன்னிலைக்கு இறைவன் அவரை உயர்த்தினார். அப்ப மயில வந்து இறக்கும் போது பாம்பு இருக்கலாம், நல்லா கவனிக்க. பாம்பு பக்கத்துல இருந்துச்சு. பாம்பு எதற்கு ஓமானம் என்று சொன்னால் ஆணவ மனத்திற்கு ஓமானம். நாம எப்ப இறை சிந்தனையிலிருந்து விலகுகின்றோமோ அந்த நேரத்தில் நமக்கு ஆணவம் நம்மளை பற்றியே இருக்கும். எந்த நேரமும் நம்மளை தாக்குவதற்கு ரெடியா இருக்கும். இறை சிந்தனை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கோயில் வழிபாடு நீங்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி வெளியில போனது நீங்க என்ன செய்வீங்க, அடுத்த டிஃபன் என்னப்பா இறை சிந்தனை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் என்ன டிஃபன் போடுறாங்க,
என்ன சாப்பாடு சாப்பிடுவோம் அந்த சிந்தையில போயிடும். வீட்டுக்கு போனோம் இவட இந்திய தொலைக்காட்சியை முதல் முறையாக அப்படின்னு அங்க போயிடுவோம். அடுத்து நாம எத்தனை 10 மணிக்கு முக்கியமான சீரியல் இருக்குங்க, எத்தனை வேலை இருந்தாலும் அதெல்லாம் போட்டு நான் முதல்ல அதை பார்க்கறதாங்க எனக்கு முக்கியமான வேலையே அப்படிம்பாங்க. எத்தனை வேலை இருந்தாலும் சீரியல் பார்க்கறது விடவே கிடையாது நம்ம மக்கள். 10-15 சீரியல் பார்க்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 11:30 அந்த ஐயா பாவம் 10 மணிக்கு வேலை முடிச்சு வருவார், கடையெல்லாம் அடைச்சி போட்டு வந்து எம்மா சாப்பாடு கொடுப்பாரு. ஒரு முக்கியமான செய்தி ஓடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருங்க, 11:30 மணிக்கு மேலதான் சட்னியே அரைக்கிறது. அது வரைக்கும் பாவம் அந்த ஆளு கிடந்து படுற பாடு. சரிங்களா, மணி 11 ஆச்சு. இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் விளம்பரம் போடுவாங்க, அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, பக்கம்லாம் போய் அடைக்க முடியாது. ஒரு அடி 11:30 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சட்னி ஆட்டுவோம், ஏன் விளம்பரீங்க இப்போதைக்கு நாங்கள் ஒரு பிஸ்கட்டை சாப்பிடுவோம் அப்படின்னு செய்வாங்க. ஒரு பிஸ்கட்டை சாப்பிட சொல்லி 11:30 மணிக்கு மேலே அந்த ஆள் பாவம் பசியே தாழ்ந்துடும். அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டா என்ன அப்படி ஆயிப்போச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் 6 மணிக்கு வேலை முடிச்சு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு உறங்கிடுவாங்க. இப்பெல்லாம் யாரு 7 மணிக்கு வராங்க? 7 மணிக்கா? இங்க வேலை முடிச்சு வரதே 10 மணி தாங்க வரோம். அதுக்கப்புறம் சீரியல்லாம் பார்த்து நாங்கள் முடிக்கிறது 11:30 ஆயிரும். அப்புறம் சாப்பிட்டு பண்ணி 12 மணி ஆயிரும். எந்திக்கிறது எத்தனை மணி? எந்திக்கிறது கரெக்டா 10 மணிக்கு வந்து சொல்றாங்க. 10 மணிக்கு எந்திக்கவா? வழிபாட்டுக்கு 10 மணி சுத்தம். நான் கரெக்டா எந்திக்கிறது எத்தனை மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா 4 to 6 எந்திக்கணும். காலையில எந்திரிச்சா சிறப்பு, அதுக்கு வந்து உத்தமம் என்று பெயர். 6 to 7 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மத்தியமம் என்று பெயர். 7 மணிக்கு எந்திக்கிறப்ப கடைக்கிலே வரமாட்டாங்க, நீ எங்க வேணாலும் போய் சொல்லிக்கோங்க. 7 மணிக்கு மேலே இருந்துச்சா அவங்க வந்து அட்டை சோம்பியர்னு வச்சுக்கோங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மில்ல வேலை பார்க்கறவங்க பார்த்தீங்களா, மில்ல வேலை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, இந்த 3 புள்ளி பார்ப்பாங்க, இந்த புல் லைட்டு அதெல்லாம் பார்த்து பக்கத்தில் வந்து வருவாங்க. அவங்க கணக்கு கிடையாது. ஆனால் இயல்பாக உள்ளவங்க காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா அதிகாலையில் 4 to 6 எந்திரிச்சோம். ஒரு 6 மணிக்குள்ளேயா எந்திரிக்கணும், அதான் சிறப்பு. எந்திரிச்சாச்சுல அதுக்கப்புறம் உடனே எந்திரிச்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. எந்திரிச்சு முதல்ல காலையில் வழிபாடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வெள்ளம் எந்திரிக்க சொல்றாங்க. எனக்கு ரொம்ப டூட்டி, எனக்கு வந்து டைமே கிடையாதுங்க அப்படிம்பாங்க. எனக்கு பிஸ்னஸ் டைம்ல கோயிலுக்கு போகிறது டைம் இல்லை, எனக்கு பிஸ்னஸே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க 4 to 6 எந்திரிச்சு என்ன செய்யணும், இறைவனை போய் வழிபாடு செய்யணும். அது அப்போஸ்தலர் சொன்னாரு, நீ என்ன செய்யணும் அப்படின்னா பெருங்குளர் காலை மூழ்கி பித்தராகிய சிவபெருமானுக்கு நீ பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்குதுவம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பில் கட்டி கொள்வார் கடவுள் கேட்டனார் என்று அப்போ சொன்னீங்க. அதிகாலை செய்யணும், இறைவனை வழிபாடு செய்ய கோயிலுக்கு போய் தான் வழிபாடு செய்வாங்க. கோயிலுக்கு போய் தான் வழிபாடு செய்வாங்க. டெய்லி போவாங்க. ஆமா, டெய்லி தான் போகணும். திருக்கோயிலுக்கு தினசரி போகணும். தினசரி சாப்பிடணும்ல, தினசரி சாப்பிடலையா? 3 வேளை சாப்பிடணும். இதுல 3 வேளை சாப்பாடு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 5-6 போயிட்டு இருக்கும். காலையில இட்லி எல்லாம் முடிஞ்சிடும், மதியம் 11 மணிக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் 2 மணிக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் சாயங்காலம் டிஃபன் என்ன, சாயங்காலம் டிஃபன் வேற, இந்த இடைப்பட்ட கேப்ல ஸ்நாக்ஸ் வேற, அப்புறம் இரவு 10 மணிக்கு சாப்பாடு ஒண்ணு, அப்புறம் படுக்க போயில 12 மணிக்கு ஒரு சாப்பாடு ஒண்ணு, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. இப்படி இருந்தா அந்த உடல் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு அந்த தைப்பூச நாள் இந்த மாதிரி முக்கியமான காலங்கள்லாம் விரதம் இருக்கணும்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா, இவன் எதையாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பான், இவனுக்கு விரதத்தை வச்சாதான் இந்த சரிப்பா அப்படின்ட்டு எதையாவது விரதம்னு வச்சாங்க. இன்னொன்று விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. விரதம்லாம் ஏன் இருக்கும் அப்படின்னா, அந்த நேரத்திலேயாவது நீ என்ன செய்யணும், கொஞ்சம் வாயை கொஞ்சம் சுருக்கி கட்டுப்பாடு பண்ணி இறைவனை சிந்திக்க வேண்டிய நிலை வர வேண்டும் என்பதற்காக விரதம் வச்சாங்க. விரதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பிடணும். ஒன்று உச்சி பொழுது உண்ணுதல், இல்லைன்னா இரவு பொழுது உண்ணுதல், இல்லைன்னா அன்று முழுவதும் உண்ணாமல் இருத்தல், இல்லைன்னா அன்று முழுவதும் உறங்காமல் இருத்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்று முழுவதும் 4 தூங்கி செய்தல். இது 5 தான் ஒழுக்கம். விரதத்துக்குரிய ஒழுக்கம் என்ன அப்படின்னா, உச்சி பொழுது உண்ணுதல், இரவு பொழுது மட்டும் உண்ணுதல், ஏதாவது ஒரு வேளை தான். சிலர் பார்த்தீங்கன்னா விரதம் சொல்லிட்டு 3 வேளை சாப்பிட்டு இருக்காங்க, அதுதான் விஷயம். இந்த உச்சி பொழுது உண்ணுதல், இரவு மட்டும் உண்ணுதல், அப்புறம் அன்று முழுவதும் உறங்காமல் இருத்தல், அன்று முழுவதும் உண்ணாது இருத்தல், அன்று முழுவதும் 4 சூழ்நிலை செய்தல். இதுதான் விரதத்துக்குரிய நோக்கம்.
சில பேர் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா காலையில் 2 இட்லியாவது ஒழுங்கா சாப்பிட்டு விரதங்கிற மதியம் காலையில் சாப்பிடல இல்லை, அதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்து சாப்பிடணும் வயிறு ரொம்ப நிப்பி தன்னால அதுக்கு அவங்க ஒழுங்கு காலையில சாப்பிட்டுருக்கோம். அப்படி சாப்பிடக்கூடாது. எப்பயுமே உணவு வந்து உண்டி சுருக்கி சாப்பிட்டாதான் நம்ம வந்து என்ன ஆகும், நமக்கு தவம் சித்திக்கும். அதனால உண்டி சுருக்கி ஊனினை உருக்கி உள்வழி பெருக்கி உலகிலா ஆனந்தമായ தேவினை சொல்லினை புறப்புறம் செல்வமே சிவபெருமான் யாருமை தொடர்ந்து சிக்கலத்திற்கு எங்கிருந்து அனுமதியே என்பது திருவாசகம். சரி, இப்ப என்ன சொல்றாரு, ஆதி அயனோட தேவர் அசுரர்களது ஆடும் வகையில் சில மீத ஆடும் மகிழினில் ஏறி அமரர்கள் சூழ வளர் வரும் இறையோனை அப்படி தேவர்களெல்லாம் பார்த்து இருக்கும்படி முருகப்பெருமான் அதில் வளம் வந்தார். சூரன் உடனர வாரி சுவரிட வேலை விடவள பெருமான் ஆதி அயனோட தேவர் அசுரர்களது ஆடும் வகையில் சிறை மீத ஆடும் மகிழினில் ஏறி அமரர்கள் சூழ வளர் வரும் இறையோனை சூத மிகவளர் சோலை மருங்கு சுவாமி மலைதனின் உரைவோனே. சூத மிகவளர் சோலை மருங்கு சுவாமி மலையில் இருக்கக்கூடிய பெருமானை நோக்கி இந்த பாடலை பாடுறாரு யாரு, அருணைநாதர் பெருமான். சுவாமி மலை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. தந்தைக்கே உபதேசம் சொன்ன இடம் சுவாமி மலை. அது போயிட்டீங்களா? சுவாமி மலைக்கு போயிட்டீங்களா? அப்படி ஒரு தலை இது இருக்கு அப்படின்னு கேட்கலாம். நீங்க போனீங்கன்னா எப்போ போனாலும் சுவாமி மலைக்கு போய் தரிசனம் செய்யுங்கள். அங்க வந்து சாமி இருக்கிறாரு, தந்தைக்கு உபதேசம் செய்கிறார். தந்தைக்கு உபதேசம் செய்யறாருன்னா என்ன அர்த்தம்? தந்தைக்கு உபதேசம் செய்யறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப சிவபெருமானோட முருகப்பெருமான் பெருசு அப்படின்னு கணக்கு கிடையாது. நல்லா கணக்கு கிடைக்கும். இப்ப முருகப்பெருமானுடைய முகூர்த்தத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக, அதுக்கு ஒரு ஏற்றம் கொடுப்பதற்காக சுவாமி என்ன பண்ணாரு, தந்தைக்கே உபதேசம் செய்யுமாறு செய்தார். இன்னொன்னா, இந்த எல்லாருக்கும் நாம உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றோமே, நாம உபதேசம் கேட்டா என்ன நினைச்சார் சாமி. அப்படி நினைச்ச நேரத்துல சாமி என்ன பண்ணாரு, தனக்குத்தானே கந்தபுராணம் வரும். கந்தபுராணம் சிவ ரகசியம். தனக்குத்தானே மகளாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்கணும், தனக்குத்தானே மகளாகி தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டதான் முருகப்பெருமானே. சிவபெருமானை பெருந்தார், முருகப்பெருமானாக ஆகினார், குழந்தையாக மாறினார். குழந்தை வடிவம் தான் முருகப்பெருமான், சிவபெருமானுடைய குழந்தை. இப்ப நீங்க சின்ன குழந்தை எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்கயா? அப்ப குழந்தை இருக்கிறாரு வேறும் சொல்ல முடியாது, அவரே தான். அப்ப சிவபெருமானை நீங்க குழந்தையாக பாவித்தால் ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது. அப்படி சொன்னா அப்படி தப்பு. அப்படி தவறா பார்த்ததுனாலதான், வேற வேற நினைச்சதுனாலதான் சூரபத்மன் முருகப்பெருமானிடம் அடி வாங்கினார். அதனாலதான் போரே வந்தது. புரியுது அவங்களுக்கு? அப்பாட்ட வர கேட்டு எல்லாம் வாங்கிட்டு பிள்ளையா வந்து போய் கேட்டா அடிக்க சண்டைக்கு வந்தாங்க. அதான் புத்தம். அப்படி சூத மிகவளர் சோலை மருந்து சுவாமி மலை தனி குறைவோடு. அப்ப சாமி என்ன உபதேசம் கேட்ட நேரத்தில் எப்படி செஞ்சாரு அப்படின்னா, பிரம்மா நேற்று வந்தாரு. பிரம்மா அப்படி நடந்து வந்தாரு, பக்கத்துல முருகப்பெருமான் வந்தாரு, குழந்தைய உட்கார்ந்து வந்தாரு. பார்த்து இவரெல்லாம் குழந்தையில நம்ம உடனே செலுத்தணும்னு போனாரு. உடனே முருகப்பெருமான் வந்து பார்த்தாரு, பிரம்மாவை கூப்பிட்டாரு. நீங்க என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். படைப்பு குறித்து செய்கிறீர்கள். அப்ப ஓம் என்கின்ற பிரணவத்துக்கு பொருள் சொல்லுங்கள் கேட்டார். நல்ல கேள்வி தானே, அவர் சொல்ல வேண்டியதானே. அப்படி பிடிச்சாரு. பிடிச்சாலே செல்ல வச்சுட்டார். செல்ல வச்சு படைப்பு தொழில் செய்கின்ற நீங்கள் இப்படி யோசிச்சீங்கன்னா எப்படி நீங்க படைப்பு தொழில் செய்ய முடியும் அப்படின்னா, அந்த நேரத்தில் முருகப்பெருமானே முத்தொழில் செஞ்சாராம். படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலையும் செய்தார் முருகப்பெருமான். அந்த நேரத்துல பிரம்மா என்ன இல்ல சிறையில போயிட்டாரு. அந்த நேரத்துல சுவாமியை எல்லாம் பார்த்தாராம். அப்படி சாமியை செய்கின்ற நேரத்தில் அத்தனை வீரர்களும் நிம்மதியா இருந்துச்சான். முருகப்பெருமானே அந்த தொழிலை செய்யும் போது அனைத்து நிம்மதியாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நேரத்துல உடனே யார் வந்து கேட்டாலும் சாமி உடனே இல்லை. முருகப்பெருமான் கடைசி சிவபெருமானே வந்தாரு. வந்து எப்ப விட்டுருப்பா அப்படின்றது உடனே தந்தை சொல் மிக்க மந்திரம் என்கின்ற அடிப்படையில் தந்தை சொல்வதற்காக சாமி என்ன பண்ணாரு, உடனே பிரம்மாவை வெளியிட்டார். பிரம்மா உனக்கு என்ன பாச்சு, உன் தலையில கொட்டினாரா முருகப்பெருமான் அப்படின்னாரு சாமி. முருகன் தலையில கொட்டினாரா? ஆமாம் கொண்டாரு. அது வந்து எனக்கு பரிசு தீச்சை அப்படின்னா. பிரம்மா சொன்னாரா, எனக்கு அது பரிசு தீச்சை. கூட்டு போட்டாலும் யார் கையில கொண்டு போனோம், மோதல் கையால கொண்டு போனோம். சாமி கையால கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பு இல்ல. உடனே எனக்கு அது பரிசு தீச்சை அப்படின்னா. சிறையில நீ சிறையில இருந்தப்பா உனக்கு ரொம்ப துன்பமா இருந்ததா? இல்ல, அது சிறை இல்லை, எனக்கு சிறைச்சாலை என்ன, அது தவச்சாலை அப்படின்னா.
என்ன சொல்றாரு? அது எனக்கு சிறைச்சாலை இல்லை, தவச்சாலை அப்படின்னாரு. ஏன்னா உள்ள போய் தவம் செஞ்சிருக்காரு பிரம்மா போய். ஏன்னா கொட்டுப்பட்டது யார்கிட்ட? முருகப்பெருமானிடம் கொட்டுப்பட்டு அவர் தவச்சாலையில் போய் தவம் செய்து மிக அதுக்கப்புறம் அவர் பிரம்மா தவம் செய்து மோட்சம் அடைந்தார் அந்த பிரம்மா. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற பிரம்மா வேற. இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 52 வயசு. ஒரு பிரம்மாவுக்கு அரை நாள் என்பது 434 கோடி வருஷம் அரை நாள். இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 52 வயசு. இப்ப நீங்க எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அப்ப எத்தனை கோடி வருஷம் ஆயிருக்கும் பார்த்துக்கோங்க. அது ஒரு பிரம்மா 2 பிரம்மாலாம் கிடையாது. கோடான கோடி பிரம்மாக்கள் இருக்காருன்னு சொல்லி யார் சொல்றா? அப்பா சாமி சொல்றாரு. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், இதில் 6 கோடி நாராயணன் அங்கனே, எனில் 7 கோடி 7 கங்கை மணல் இந்திரன், ஈறு இடையில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று. ஏன்னா மைக் கம்மியா இருக்கு. மைக் பாருங்க. ஈறு இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்ப இப்ப கணக்கில்லாம கூட்டம் இருக்கு வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. இப்ப என்ன முடியாதுன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? அது லட்ச லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா? ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுபோல என்ன முடியாத பிரம்மாக்களை என்ன சொல்றாரு அப்படின்னா 100 கோடி பிரம்மர்கள் இருந்தாரு, 6 கோடி நாராயணன் அப்படின்னு. ஆனால் எப்போதும் ஈடு இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று அந்த இடத்தில் கூறியிருப்பார். அப்படி சூத மிகவரர் சோலை மறுத்து சுவாமி மலை நம்பில் முறையுவனே என்று சாமி என்ன செய்தார் என்று சொன்னால் தனக்குத்தானே உபதேசம் கொடுத்து தெரிஞ்சா கொஞ்சம் குறைச்சு அப்படி சுவாமி அப்படி சுவாமி நான் அதுதான் காலையில் வர சொல்லி வச்சிருந்தேன். பைக்கை சரி பண்ணுவா அடிச்சாங்க வரலையே. அல்லையா? சரி சரி சொல்லி முடிச்சிடும். சொல்லிடலாமா? அப்படி அப்பொழுது பிரம்மா அவருக்கு தவச்சாலையாக இருந்தது அந்த சிறை. அந்த நேரத்தில் சிவன் சொன்னாரு, ஓம் என்கின்ற பிரபலத்துக்கு உனக்கு பொருள் தெரியுமா அப்படின்னு குருபெருமான் கேட்டார். இப்ப குருபெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? குருபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா தெரியாதா? ஏன்னா இப்ப குழந்தையா இருக்காரு. குழந்தைய வந்து இன்னும் பல்முறைக்காக வாழலாம் தான் இருக்காரு. அவருக்கு ஓம் என்கின்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா அப்படின்னா அவர் எப்ப கேட்டார் அப்படின்னா சிவபெருமான் அம்பாளுக்கு சொல்லும் போது மடியில இருந்தாரு குருபெருமான். அப்ப சாமி தெரியும். அப்ப என்ன செய்தார் என்று சொன்னால் அதற்கு உனக்கு பொருள் தெரியுமா என்று சொன்னது உடனே சாமி சொன்னாரு, எனக்கு தெரியுமே அப்படின்னாரு. அப்ப சொல்லு அப்படின்னாரு. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? வேலை இருக்க நீங்க கீழே இருந்து அமர்ந்து கேட்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அமர்ந்து சிவபெருமானை கேட்டார். இன்னொன்னு என்ன, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு சிறியவர்கள் சொன்னாலும் கூட பெரியவர்கள் என்ன செய்யணும்? நல்ல வார்த்தையா இருந்தா கேட்கணும். சின்ன பையன் நம்ம கேட்கவா அப்படின்னு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இந்த இடத்துல சிவபெருமான் அதையும் நம்ம கூட தெரியல. சைவத்துல மட்டும் 2 வயசு குழந்தைக்கு 71 வயசு 60 வயசு சிஸ்டியன் நம்ம சைவத்துல தான் இருக்கு. 2 வயசு
குழந்தைன்னு இவர் கொஞ்சம் ஆணவம் வருது. இவர் எப்படி ஆணவத்துடைய பொருள் சொல்லு அப்படின்னாரு. உடனே அவங்க உச்சகரிலிருந்து உள்ளகர வரைக்கும் நீ தான் ஆணவத்தின் மொத்த பொருள் நீ தான் அப்படின்னாரு. உடனே என்ன செஞ்சாரு? திருவடியில விழுந்தாரு. அத்தனையும் கட்ட அவர் என்ன செஞ்சாரு? அதான் பணிவு. இந்த சைவத்துல வந்து பணிவு இருந்தா இங்க வர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரும் வர முடியாது. வாழ்வு என்னும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிசி சால உயர் சிவ ஞானத்தினாலே கோடிய பதினாலே போற்றுவார்கள் தோற்றினார் என்று சொல்வார். என்று சிவஞான முடியாது. அப்படி முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் என்ன செஞ்சாரு? சொன்னார். முருகப்பெருமான் முன்பாக அமர்ந்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த இடம் அது சுவாமி மலைதனின் உரைகளுடைய அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சொல்லி இந்த பாடலை சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பாடல் இந்த பாடல். சூதமிக வளர் சோலை வரும் சுவாமி மலைதனின் உரையோடு சூரன் உடல வாரி சுவரிட வேலை விட வள பெருமாள். சூரபத்மன் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் மாயமா மறைந்து முருகன் பார்த்தாரு. கடைசி கடல்ல போய் ஒளிஞ்சான். ஒண்ணுமே செய்ய முடியலன்னு தப்பிக்கிறதுக்கு வழியே இருந்து கடல்ல போய் ஒளிஞ்சான். ஒளிஞ்சவே சாமி வந்து கடலை கட்ட செய்தார். உடனே அங்க ஒரு மாமரமாக திகழ்ந்தார். உடனே மாமரத்தின் மேல் வேலை எறிந்தார். அது இரு கூறாக ஆக்கி ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் ஆக்கியது. சேவல் மயில். எப்படி சேவல் மயில் யாரு? சேவலும் மயிலுமாக இருந்தவர் சூரபத்மன். முற்பிறவியில் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் முருகப்பெருமானிடம் தவம் செய்து ஒரு குடலுக்குள்ள 2 பேர், ஒரு குடலுக்குள்ள 2 பேர், சூரன் பத்மன் 2 பேர் ஒரு குடல்ல இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க? சேவலும் மயிலுமாக கடைசியாக அவங்க வருவாங்க. ஒரு குடல்ல 2 பேர். முற்பிறவிலே அவங்க சாமிகிட்ட வேண்டியிருப்பாங்க. நாங்கள் ஒரு குடலுக்கு 20 இருக்கணும்னு சொல்லி கேட்டதுனால முருகப்பெருமான் என்ன செஞ்சாரோ அவரை சூரனும் பத்மனுமாக இருந்து சூரபத்மனாக இருந்து கடைசி சேவலும் மயிலுமாக ஆவார். உடனே சாமி தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டார். ஒரு காலத்துல அதிகாரத்தினால் தொழுதார்கள் சூரபத்மனை. அதுக்கப்புறம் அன்பினால் தொழுதார்கள் அனைவரும் சூரபத்மனை. அந்நாள் சேவலும் மயிலும் போட்டி அப்படின்னு கூட கதப்புறம். அந்நாள் சேவலும் மயிலும் போட்டி. திருக்கைவேல் போட்டின்னு அடுத்தடுத்த வைக்கிறார். வேலுக்கு ஏன் உபகாரம் சொல்றோம் அப்படின்னா வேலாயுதத்தினால் சாமி இருந்து அதை 2 பிளவாக பிளந்து ஒன்று சேவலாகவும் மயிலாகவும் ஆகியது என்று சொன்னால் அந்த வேலாயுதத்தினுடைய பவர் தான் என்னவாக இருக்கும் என்று அறிஞர் ஒரு பாடல சொல்றார். வேலாயுதம் எப்படி பவரா இருக்கும் அப்படின்னா அருணதனபன முயவ சுதிகையில் அகில புகழும் உதவும் மலை மகள் அவளை யாரியை அந்தரி சுந்தரி இமயமாமையில் அம்பை சுயம்பகி அச்சுத சகோதரி அனைத்தும் வேதம் தலைவி அற்புத குராதனி வர பிரகாச பிரகதி அம்பத்தி குண்டல வேதி சாம்பவி முகத்துஞ்சிக பூவை பூங்கொடி அச்சதலச்சத பக்த நமக்தி அச்சதலச்சி அச்சு சடச்சரி 1000 மைந்தன் முகம் 1000 விளங்கிய ஒரு ஆறுதர வந்தருளும் ஆறுமுக குண்டரியன் அறுவரை திறந்துவன் சங்கராம கத்திமுகி அபயமிட அஞ்சல் என்று அவன் கீழனுக்கு உதவி அரசரிய வாமன முடிக்கு ஒரு தவறும் வேண்டுமாக வேதித்த புலவன் அனுபவித்த பவக்கடலில் புகாரியனை பிறவி எடுத்து அருள் வைத்த கல் பிரபாகரன் ஆசில்லாதார தபோதர இன்புறும் வாசிகாரிய மனோலய மஞ்சரன் அகரும் முருகமத கலப பரிமள முக விகேட முகப்பட கடின புலகிதன் மரகத பச்சை திவாகரர் வடிவி உருக்கி வடித்த திருக்கைவேல் என்று அறிஞர் பெருமன். திவாகரனா 100 கோடி சூரியனா. ஒரு சூரியனுடைய வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியல. 100 கோடி சூரியனை உருக்கி கறிக்கட்டி பார்த்தால் என்ன அந்த ஒரு பவரோ அது வேலாயுதத்துடைய பவர். அதை வைத்துதான் சாமி என்ன பண்ணாரு? எரிந்து அவரை 2 கூறாக ஆக்கி சேவலும் மயிலுமாக ஆக்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அதான் வேலை விட வேலை பெருமாளே அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அந்த வேலை கொண்டு சூரபத்மனை எரிந்தார் அல்லவா, அதைத்தான் இந்த இடத்தில் கூறுகின்றார். வேலை விட வேலை பெருமாளே. அந்த வேலாயுதம் ஞானத்திற்கு உபமானம். எந்த உயிராக இருந்தாலும் கடைசி ஞானம் பெறாமல் என்ன செய்ய முடியாது? மோட்சத்தை அடைய முடியாது. ஞானத்தை கொடுத்தாலன்றி மோட்சம் கூட. அப்படி முருகப்பெருமான் என்ன செய்கின்றார் என்றால் ஞானத்தை வழங்குகின்றவனாக நான் இருக்கின்றேன், என்னை வந்து சாருங்கள், உங்களுக்கு நற்கத்தில் அறிகின்றேன் என்று கையில் வேலாயுதத்தை கொண்டு அங்கே அருள் பாலிக்கின்றார். இந்த கலியுகத்தில் 5 முகம் சிவபெருமானுடைய முகம் 5 முகம், ஈசானம் தத்முகம் அகோரம் வாமதேவம் சத்யோஜான முகம், 6வது முகம் அம்பாளுடைய முகமும் சேர்த்து 6 முகமாக நான் திகழ்கின்றேன், என்னை வந்து சாருங்கள், உங்களுக்கு நற்கதி
தருகின்றேன் என்று முருகப்பெருமான் அந்த இடத்தில் கூறுகின்றார். ஆறாவது முகம் அது அம்பாவின் முகம் சேர்ந்து சிவபெருமானுடைய முகம் ஒரு 5, அம்பாவுடைய முகம் சேர்ந்து அம்மையப்பருடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை சரணாகதி அடைந்து உங்களுக்கு நல்வாழ்வு தருகின்றேன் என்று சொல்லி முருகப்பெருமான் இந்த இடத்தில் கூறுகிறார். இதை அருணாத பெருமான் இகவர சௌபாக்கியம் அருள்வாயி என்று சொல்வார். இகத்தை தரக்கூடியவர் அம்பாள். நல்ல கவனமாக இகத்தில் தரக்கூடிய அம்பாள் மூலியமாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த இகத்தில் தரக்கூடிய இன்பம் எல்லாம் அம்பாள் மூலியமாக கிடைக்கின்ற காரணத்தால் பரத்தில் உள்ள வாழ்க்கை யாருக்காக சிவபெருமான் தானே. இகத்தினுடைய அம்பாளுடைய ஒரு முகமும் பரத்துல மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சிவபெருமானுடைய 5 முகமும் சேர்ந்து 6 முகமாக முருகப்பெருமான் அங்கே விளங்குகின்றார். இதை அன்னைநாத பெருமான் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதவர்கள் கூடுமணி யார்கள் பதமே துணையது என்று நானும் 7 வகை வாகனம் வாசரவனாய் எனது ஈசன் என மாணவர்கள் என்று போது ஏழைகளுக்கு யாவுல ஏழைகளுக்கு நாடுகளை ஏவர் நிகழ்வார் மழகி என்று சொன்னாலும் நீருபடு மாலை ஒரு மேனியவ வேலை அணி நீலமயில் ஆகவுமை தந்த வேலை நீச கடவோடு எனது தீவினை எல்லாம் அணிய நீடு தனி வேலிடும் மடங்கள் வேளாம் சீறி வரும் ஆரவுணர் ஆகுமுன்னும் ஆணைமுக தேவ துணை வாசிகரி அண்ணன் மூலம் சேருமல காற்பழனி வாழ்கிமான நேமிரவன் தேவ கரதா முருகா அம்பிரானே என்று கூட இந்த ஐயர்களெல்லாம் உடனே சார்ந்து ஆர்வம் நீங்க வேலை உங்களுக்கு அரிசி சாப்பிட்டு ஏன்னா அந்த வேலைகளும் உங்க திட்டம் சாப்பிட முடியாது. அதனால மழையும் என் சொல்லாத ஒன்று அடியார்களாம் உடனே தஞ்சம் என்று வந்த அடியார்களை என்ன செய்யக்கூடாது, அவர்களை விட்டுவிடக்கூடாது என்று அண்ணனாலும் நமக்காக கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல் பாதி மதி போது மணி போது மணி சடை நாதரூடிய குமரேசா பாதுகணி மொழி மாறு உறமகள் பாதம் வருடிய ஒரு பிணிக்காத மாயனறிந்து மறிவோடு காலஞ்சனை அணுகாவல் காளி வழிபட ஆதியனோடு தேவர சுரங்கள் ஆடுகதாயுறு சிறை மீளா ஆடுமையிலியமர்கள் சூலம் வள வரும் இளையோனே சுதமிக வள சோலை மருது சுவாமி மலைகளில் உடைவோடே சூரன் கூட வரவாரி சுவரிட வேலை விட வள வெறும் அலே வேலை விட வள வெறும் அலே என்று இந்த பாடலில் இந்த தைப்பூச நன்னாள் இந்த பாடலை சிந்திக்க வைத்த எதிர்மானுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும். எல்லாருக்கும் மேலாக நமது இந்த நிர்வாகஸ்தர்கள் மற்றும் இந்த இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வந்து கேட்கக்கூடிய உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு திருப்பூர் பாடி அனைவரை நிறைவு செய்கின்றேன். இயலிசையூசித வஞ்சி கயவாகி இரவு பகல் மனதில் உலகாதே உயர்கரை புரிகின்ற கடல் மூழ்கி உடையனதும் அன்பை தருவாயே தககளிடையரந்த திரை காவல் வனசதுரல் மகளை சந்தி கரைகோடே சிந்தி பரிவாழ்வே கரிமுக மண்டிலைய கந்த பெருமாளே தருவாய் வாங்கியில் வளாதை நான்மறை அரங்க நற்றமும் மேன்மொழி செய்வதற்கு வச்சிரு
அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை சிதம்பரேஸ்வரர் திருக்கோவில் தெற்கு வெண்டாங்கல்லூர் இன்றைய தினம் தைப்பூச திருநாள் நன்னாளை முன்னிட்டு முருகப்பெருமானுடைய குரு பூஜை மாலை 4 மணிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து தற்போது ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீப ஆராதனை, அதனைத் தொடர்ந்து அன்னதானம் சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது சமயம் சிவனைய செல்வர்கள், பக்த கோடிகள், பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த தைப்பூச திருவிழாவில் பங்கேற்று முருகப்பெருமானுடைய அருள் பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல இன்றைக்கு நமது திருக்கோவிலில் சிவலிபுத்தூர் சிவனடியா சரவணன் அவர்கள் நமது சிவகாமி அம்பாள் உடனுரை சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் சுமார் 1.5 மணி நேரம் முருகப்பெருமான் அருள் பெற்ற அருணகிரி பெருந்தகை அருளிய திருப்புகழில் அருமையான சில கருத்துக்களை எடுத்து முருகப்பெருமானுடைய பெருமையையும் தன்னுடைய மாநில பிறப்புகள் இருக்கக்கூடிய தன்னுடைய குற்றங்களையும் இதெல்லாம் நமக்கு எல்லாமே புரியும்படியாக எடுத்து சொல்லி இன்றைக்கு நமது திருவிழாவை அலங்கரித்த தைப்பூச திருவிழாவை திருக்கோவிலில் அலங்கரித்த சரவணன் அடியார்களுக்கு நமது திருக்கோவில் சார்பாக ஐயா ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவித்து அன்னாரை கௌரவிப்பார்கள். அரணமா பார்வதி வதையே சிவனே போற்றி இறைவா போற்றி. அரணமா பார்வதி வதையே. அடுத்தபடியாக இந்த மலர் மாலை மட்டுமல்லாமல் அவருக்கு சரவணன் அவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் பெற்ற அருணகிரி பெருந்தகையோட வரலாற்றை, அதாவது முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற அருணகிரி அந்த திருப்பூர்ல என்ன சொல்வாங்கன்னா, சிவபெருமான போய் ஃபர்ஸ்ட் சொல்றது அவருடைய குற்றங்களை தான் சொல்வார். முதல்ல ஒரு குற்றத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருடைய பெருமையை சொல்லி, இப்படிப்பட்ட பெருமைக்குரிய நீ என்னுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்தருவாய் என்று சொல்லி நமக்கு எல்லாம் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லி அவர்களுக்கு மலர் மாலையை தொடர்ந்து அடுத்து முருகப்பெருமானுடைய பொன்னாடையும் போட்ட முருகப்பெருமான் இசைந்துள்ளார்கள். அது திருக்கோவில் சார்பாக அண்ணாவுக்கு சாத்தப்படுகிறது. அரணமா பார்வதி பதையே பார்வதி பதையே சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.